தேவன் தந்த வாக்குக்கெல்லாம் காலம் அருகில் உண்டு. வாதைகள் தொடரும் பாதைக்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் உண்டு. கண்ணின் மணி போல் காத்து நடத்தி உள்ளங்கையில் வரைந்தாரே. நன்மை கிருபை நம்மை தொடர தமது ஜீவன் தந்தாரே. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். அனைத்து ஆற்றலும் உடைய கடவுளின் திருப்பெயருக்கே மாட்சிமை உண்டாவதாக. பிரியமான இறைமக்களே, மனமகிழ்ச்சியும் நல்ல இயற்கை சூழலோடும் கூடிய இந்த புதிய நாளின் காலை பொழுதற்காக கடவுளை ஸ்தோத்தரித்து ஹெவன் டிவி ஊழியங்களின் சார்பாக இந்த நாளிலும் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற துதி ஆராதனை மற்றும் குடும்ப ஆசீர்வாத சிறப்பு கூட்டத்தில் பங்கு பெற வந்திருக்கின்ற இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இத்தூய ஆராதனைக்கென்று அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த சிறப்பு தொழுகையின் ஆரம்பத்திற்காக நாம் அனைவரும் முழந்தாளிட்டு இறை வேண்டுதல் செய்வோமாக. உலகனைத்தையும் உருவாக்கினவரும் உலகனைத்தையும் ஆளுகை செய்கின்றவருமான எங்கள் திரியேக கடவுளாம் தந்தையே, நீர் உருவாக்கின உலகமும் நீர் உருவாக்கின இயற்கையும் நீர் உருவாக்கின அனைத்து ஜீவ ராசிகளும் உம்மை துதிக்கின்றன என்று வேதத்திலிருந்து நாங்கள் கற்றிருக்கின்றோம். உலக அனைத்தும் உம்மை துதிக்கின்ற போது அற்பமான உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை துதிக்காமல் இருக்க கூடுமோ? இந்த காலை பொழுதிலும் இத்துதி ஆராதனையின் வழியாய் உம்மை துதிப்பதற்கும் உம்மை கனப்படுத்துவதற்கும் உம்முடைய திருக்கரங்களிலிருந்து எங்கள் குடும்பத்திற்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் நம்பிக்கையோடு உம் திரு சமூகத்திலே உம் அடியவர்கள் முழந்தாளிட்டு நிற்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா இடையூறுகளுக்கும் விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் செய்கின்ற இந்த ஆராதனை உமக்கு ஏற்புடையதாகவும் எங்கள் வாழ்விலே அதிக நன்மைகளை தருவதாகவும் அமைய இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து வழி தாழ்மையாய் மன்றாடுகின்றேன். இறை வேண்டல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்திலே ஹெவன் டிவி மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த பரலோக துதி ஆராதனை மற்றும் குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்ளுகிறோம். மிகவும் சிறப்பாக இந்த வண்டாள தோட்டம் இந்த HMS சபையிலே இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி இப்படி ஒரு கூடுகையை இந்த இடத்துல நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் உற்சாகமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த 6 மாத காலம் தேவன் நம்மை பாதுகாத்து மிக அற்புதமாக அதிசயமாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஒரு புதிய மாதத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 7வது மாதத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. சந்தோஷமாய் சொல்வீங்களா? அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. நம் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட எல்லாம் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் கூடாத காரியம்
ஒன்றுமில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளோ வல்லமுள்ள தேவன். அந்த தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் கடந்து வந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அன்றைக்கு பவுலும் சீலாவும் ஆண்டவரை பாடி துதித்த போது அவருடைய அந்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையில் தான் இருந்தார்கள். நடு ராத்திரியில் தான் ஆண்டவரை துதிக்கிறார்கள். மிகவும் சரீரம் களைப்பான ஒரு நிலைமை, வேதனையான ஒரு நிலைமை. அதன் மத்தியிலும் தேவனை பாடி துதி செய்ய தொடங்கின போது அந்த கட்டுகள் கலந்து விழுந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன் சொல்லுகிற தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை மிக அற்புதமாய் வழிநடத்தி வருவதை நாங்கள் எங்களுடைய கண்களினாலே பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாய் இந்த ஊழியங்களை செய்வதற்கு தேவன் அருமையான இந்த ஊழியத்துடைய ஸ்தாபகர் பிரதர் மேத்யூ அவர்களை பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கு தேசமெங்கிலும் இந்த ஹெவன் டிவி ஊழியமானது இன்றைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நேபாள் ஊழியங்களை குறித்த பல காரியங்களை இன்றைக்கு ஜனங்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். நேபாளுக்காய் ஜெபிக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். இந்த 7வது மாதத்திலும் இந்த வண்டாள தோட்டம் இந்த பகுதியிலே ஒரு கூட்ட ஜனங்களை நேபாள் தேசத்துக்காய் ஜெபிப்பதற்காக ஆண்டவர் எழுப்பியிருப்பதை நினைத்து நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் உற்சாகமாய். பொதுவாக இந்த மிஷனரி கூடுகை என்று சொல்லும்போது நாங்கள் பல காரியங்களை உணர்ந்திருக்கிறோம். தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் அல்லவென்றால் ஒரு திட்டம் இல்லாமல் ஆண்டவர் யாரையும் இப்படிப்பட்ட கூடுகையிலே கொண்டு வருவதில்லை. இந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது கர்த்தர் உங்கள் மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், உங்கள் மீது ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அதை நிறைவேற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? அல்லேலூயா. நீங்கள் வெறுமையாக இந்த இடத்தில் வரவில்லை, ஏதோ ஒரு அழைப்பை பார்த்து இந்த இடத்தில் நீங்கள் வரவில்லை. தேவன் உங்களை தெரிந்து கொண்டது நிமித்தமாய், ஆண்டவர் உங்கள் மீது ஒரு நோக்கத்தை வைத்தது நிமித்தமாய் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும்போது அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்று செல்ல போகிறீர்கள். அழிந்து போகிற ஜனங்களை குறித்த ஒரு பாரத்தை நீங்கள் பெற்று செல்ல போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருங்கள். தொடர்ந்து நல்ல ஒரு துதி ஆராதனை பகுதியை நாம் ஏறெடுக்க இருக்கிறோம். இன்றைக்கும் நம் மத்தியிலே அருமையான சகோதரர் பிரதர் ஜான் என்னுமாக சிஸ்டர் ஜெருசா நம் மத்தியிலே இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாளிலே நம் மத்தியிலே கடந்து வந்து ஒரு சில பாடலை பாடி நல்ல ஒரு ஆராதனை பகுதியிலே நம்மை நடத்த இருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாய் வரவேற்போம். தொடர்ந்து ஒரு சில பாடலை பாடி துதி ஆராதனை பகுதியை நமக்கு அவர்கள் நடத்தி தர இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இன்னும் உற்சாகமாக. செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால்
ஆத்தும் உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனீஸ்வரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனீஸ்வரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 6 மாதங்களும் எத்தனையோ விதமான ஆபத்துகள், எத்தனையோ விதமான நெருக்கங்கள் நம்முடைய வழிகளில் வந்த பொழுதும் அவர் நம்மை கைகளில் ஏந்தி சுமந்து கொண்டார். உண்மைதானே? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த ஆராதனை வேலைக்காக ஆயத்தமாகி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் தெளிவாக தந்த ஒரு வார்த்தை என்னன்னா, இளைத்து போன தமது சுதந்திரத்தை திடப்படுத்தும்படி நம்முடைய நடுவில் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. பலவிதமான சூழ்நிலைகளால நீங்க இழைத்து போய் விடாய்த்து போய் இந்த ஆலயத்துல வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசு நல்லவர், ஏசு வல்லவர் என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவன் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவன் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவன் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவன் நல்லவர், நல்லவரே. அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
சேர்ந்து சொல்லுங்க. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவர். சத்துரு வெட்கப்படும்படி அறிக்கை பண்ணுவோம். நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அடிக்கடி ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்வதுண்டு. நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது நாம் ஒருத்தர்கிட்டையும் கையேந்துவதற்கு ஆண்டவர் விடுவதே இல்லை. உண்மைதானே? அதை உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கீங்களா? இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர். நம்முடைய கரங்களை பிடித்த நாள் முதல் இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளை எதற்கும் யாருக்கும் விட்டு கொடுத்ததே இல்லை. அப்படிதானே? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சூழ்நிலைகள் எதிரா இருக்கலாம், நமக்கு அனுகூலமான காரியங்கள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகலாம், நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறாம தாமதிக்கலாம். ஆனால் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில நாம் கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். இங்க யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸை தேடி வந்தீங்களா? இல்லை. உங்களுக்கு அறிமுகமானவங்களை தேடி வந்திருக்கீங்களா? இல்லை. நாம் ஒரே ஒருத்தரை தான் தேடி வந்திருக்கிறோம், கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் சர்வத்தையும் நமக்காக செய்து முடிக்க வல்லவரை நோக்கி வந்திருக்கிறோம். நம்முடைய முகங்கள் வெட்கப்படுவதே இல்லை. நம்முடைய சூழ்நிலை இப்படியே இருக்க போகுதோ இல்லை. ஹல்லேலூயா. சகலத்தையும் மாற்றுகிற புதிதாக்குகிற அவருடைய வல்லமை இந்த இடத்துல எழுந்தருள் இருப்பதற்காக நான் கர்த்தரை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற
உதவி செய்கிறார். அவர் நல்லவர். சொல்லுங்க, சர்வ நல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசருண்டு, அவள்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவள்தான் இயேசு ராஜா. மனுஷ உதவிகளுக்கு அப்பாற்பட்ட தேவ கிருபை சிலருடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறத பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். வாழ்வின் பாதைகள்ல சில சூழ்நிலைகள்ல ஆண்டவரே பார்த்துக்கோங்க நம்மள அந்த இடத்துல வைப்பார். நமக்கு உதவி செய்யறதுக்கு விரும்பின அநேகர் நம்மளை சுற்றி நிற்பாங்க. ஆனா யாருக்குமே நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா ஏற்ற நேரத்துல உதவி செய்கிற ஆண்டவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். பெரு வெள்ளத்துல நம்ம சிக்கி இருக்கிற பொழுது எந்த மனிதனுடைய கரமும் நம்மை ரட்சிக்க முடியாது. ஏன்னா இக்கட்டில் ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். மனுஷனுடைய உதவி விருதா. வேதம் அழகாக சொல்லுகிறது, ஜலப்பிரவாகத்தில் இருந்த என்ன உயரத்திலிருந்து கை நீட்டி தூக்கி விட்டீர். ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் ஆண்டவரால ரட்சிக்க முடியும். சிலருடைய வாழ்வு பெருவெள்ளத்தில் அகப்பட்டது போல, பல வருடங்களின் உழைப்பு சூறையாடப்பட்டது போல, எதிர்கால நம்பிக்கைகள் ஒன்றுமில்லாமல் போனது போல வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் கைவிடாத, ஒருபோதும் விட்டு விலகாத தேவனுடைய வல்லக்கரம் உங்களை ரட்சிப்பதற்காக நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கொடுங்கப்பா. என்னால் உங்க கரத்தை பிடித்துக் கொள்வதற்கு கூட எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. வெள்ளங்கள் புரண்டு வரும் பொழுது ஆவியானவர் வெற்றி கொடி ஏற்றுகிறார். வெற்றி அல்ல, வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுடைய காருண்யம் உங்க வாழ்க்கையை சந்திக்கிறது. இந்த காலை வேளையில கரங்களை நீட்டி அப்படியே சொல்லுவீங்களா? ஒருபோதும் கைவிடா, ஒருபோதும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா. நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா. ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது என் நேசர் தேற்றுவார். தேற்றுவது மட்டுமல்ல, நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி நம்மை மறுபடியும் தேற்றி நடத்துகிற ஆண்டவர். இழந்து போனதை அல்ல, அவருடைய திரளான ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாக்கி நடத்துகிற அவருடைய வல்ல கிருபையினால நம்முடைய வாழ்வை மறுபடியும் கட்டி எழுப்புகிற ஆண்டவர், மறுபடியும் கட்டி எழுப்புகிற ஆண்டவர். இந்த ஆண்டவரை இறுகமாய் பற்றி கொள்ள, அவர் நம்மை இறுகமாய் பிடித்து கொள்ள வாழ்வை அர்ப்பணித்து விடுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் செய்வார்.
தொடர்ந்து உங்கள் நல்ல நாமம் இந்த இடத்துல மகிமைப்படும்படி ஒரு விசை கூட எங்களை ஒப்பு கொடுக்குறோம். துதி கனம் மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம்ப்பா. நீங்கள் கிரியை செய்யுங்க, தொடர்ந்து கிரியை செய்யுங்க, தொடர்ந்து மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆண்டவரை சந்தோஷமாய் விடுதலையாய் ஆராதித்திருக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் உற்சாகமாய், பின்னால் இருக்கிறவங்க எல்லாரும் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு அருமையான இந்த துதி ஆராதனை பகுதியை நடத்தின சிஸ்டர் ஜெருசா அவங்க நம்ம மத்தியில் வந்து இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்று மாறாதவர் என்று சொல்லி அந்த பாடலை பாடி நம்மை வழி நடத்தினாங்க. இன்றைக்கு நம்ம அதை உணர்ந்து நம்ம பாடுகிறோம். ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார், என்னை நோயிலிருந்து குணமாக்கி இருக்கிறார், பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியும். நம்ம விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தோடு நம்ம பாடுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட அன்பை அறிந்திராத, இயேசு என்றால் யார் என்று கேட்கிற, இயேசு என்றால் யார் என்று தெரியாத அந்த தேசத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு உன்னதமான பணியை இந்த ஹெவன் டிவி ஊழியம் நிறைவேற்றி வருகிறது. 2009ஆம் ஆண்டு தேவன் இந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் பிரதர் மேத்யூ அவர்களுக்கு ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்தார். நேபாள் தேசத்தை குறித்த ஒரு பாரத்தை கொடுத்து இந்த 3 கோடி ஜனங்களுக்காக நீ என்ன செய்ய போகிறாய் என்று சொல்லக்கூடிய ஒரு அழைப்பின் அடிப்படையிலே, அன்றைக்கு ஒரு அர்ப்பணத்தின் அடிப்படையிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு 15 ஆண்டுகளுக்கு மேலாக மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு நேபாள் தேசத்திலே 80 மிஷனரிகளை இந்த ஊழியத்தின் சார்பாய் நாம் தாங்கி வருகிறோம். அது மாத்திரமல்ல, 330 ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்து வருகிறோம். இப்படி பல நிலைமையிலே இந்த ஊழியத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார். பல புதிய கிராமங்களிலே இன்றைக்கு சுவிசேஷ பணிகள் வேகமாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நேபாள் மொழியிலே வேத புஸ்தகம் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் 2 முக்கியமான ப்ராஜெக்ட் அங்கே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நாட்களிலே, அதாவது இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள சுமார் 3000 பிள்ளைகளுக்கு பேக் டு ஸ்கூல்னு சொல்லக்கூடிய உதவி அங்கே வழங்கப்பட்டு வருகிறது. பொதுவாக பேக் டு ஸ்கூல் என்று சொல்லும்போது பலருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். எப்படி நம்முடைய வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை புதிய கல்வி ஆண்டுக்கு நாம் அனுப்பும் போது அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக், நோட் புக், யூனிஃபார்ம் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோமோ, அதே போல தான் ஆண்டவரை அறியாத அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் புதிய கல்வி ஆண்டுகளுக்கு போகும்போது, புதிதாக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் தெரிவு செய்து அந்த பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு தேவையான அந்த கல்வி உபகரணங்களை இந்த காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியம் அருமையான பிரதர் மேத்யூ அவர்கள் மூலமாக இன்றைக்கு இந்த நல்ல பணிகள் அங்கே நடைபெற்று வருகிறது. புதிதாக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக், நோட் புக், இன்னுமாக அவர்களுக்கு தேவையான ஸ்கூல் மெட்டீரியல் எல்லாம் நாம் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். எதற்காக இதை செய்கிறோம் அல்லவென்றால் எதற்காக உங்களிடத்தில் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு ஏக்கத்தோடு பெருமூச்சோடு இந்த தேசத்தை குறித்து பாரம் கொண்டபடியினாலே எப்படி ஆகிலும் இயேசுவை அறிவிக்க வேண்டும், எப்படி ஆகிலும் கிறிஸ்து அவருடைய உள்ளத்திலே உதிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பாடினோமே இயேசு நல்லவர் என்று சொல்லி, இந்த இயேசு நல்லவர் என்று அந்த மக்களும் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட பிரயாசங்களை இந்த ஊழியத்தின் சார்பாய் நாங்கள் எடுத்து வருகிறோம். இன்றைக்கு மிக ஒரு முக்கியமான தேவையாக இந்த பேக் டு ஸ்கூல் ப்ராஜெக்ட் காணப்படுகிறது. வருகிற ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள 3000 பிள்ளைகளுடைய தேவை பெரிதாக காணப்படுகிறது. ஒரு பிள்ளைக்கு ரூபாய் 1000 செலவு பண்ணப்படுகிறது. நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும். உங்களுடைய குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு, புதிய கல்வி ஆண்டுக்கு போகிற பிள்ளைகளுக்கு நாம் எவ்வளவு செலவு பண்ணுகிறோம் என்று சொல்லி நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசும்போது உங்களுடைய காரியங்களை இதற்காக நீங்கள் செலவு பண்ண உங்களை அன்போடு அழைக்கிறோம். தேவன் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ச்சியாக இந்த நாளிலும் அருமையான இந்த திருச்சபையுடைய போதகர் பாஸ்டர் ராஜ்குமார் அவர்கள் இந்த நாளுக்குரிய தலைமை உரையை நமக்கு வழங்க இருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாய் வரவேற்போம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் அல்லேலூயா. பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, மிகுந்த மன நிறைவோடும் உங்களோடு இணைந்து கடவுளை துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். திருச்சபையின் வாழ்விலே இது ஒரு சிறந்த தருணமாக நமக்கு அமையும் என்று நான் இறைவனில் நம்புகின்றேன். நாம் அறிந்திருக்கின்றபடியே
ஹெவன் டிவி ஊழியங்களின் சார்பாக இந்த நல்ல பொழுதை கடவுளுடைய ஆலயத்திலே நாம் காண்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இதற்காக ஹெவன் டிவி குடும்பத்தினர் மிகுந்த பிரயாசப்பட்டார்கள். இதற்கான காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாய் செய்தார்கள். அவர்களது உதாரத்துவமான பணியினால் இந்த நாளின் இந்த நல்ல பொழுது நம் அனைவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரமாக இருப்பதை எண்ணி கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். பிரியமானவர்களே, இறை பணி என்பதும் இறை மக்கள் என்பவர்களும் ஏதோ ஒரு ஆலயத்திற்குள்ளாய் மட்டும் முடங்கியிருக்கின்ற ஒன்று அல்ல. வேதம் சொல்லுகின்ற போது தூய ஆவியானவர் உங்களில் வருகிற போது நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகின் கடைசி வரையிலும் நீங்கள் நற்செய்தி சொல்லுவீர்கள் என்று திருமறை நமக்கு போதிப்பிக்கின்றது. அப்படி என்றால் இறை மக்களாகிய நம் அனைவரும் இறை தூதர்களாக பணியாற்ற அழைக்க பெற்றிருக்கின்றோம். நம்முடைய பகுதியிலே மட்டுமல்ல, நமது அண்டை தேசமான நேபாள் தேசத்திலும் இந்த மேன்மை மிகு பணியை செய்யும்படி கடவுளால் அழைக்கப்பட்ட ஒரு குடும்பம்தான் ஹெவன் டிவி குடும்பம். அவர்கள் பேசுகிற போது என்னிடத்தில் ஹெவன் டிவி குடும்பம் என்று தான் பேசுவார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த வார்த்தைகளை கேட்கின்ற போது. குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் இணைந்த ஒரு அன்பின் கூட்டுறவு குடும்பம். ஆக ஹெவன் டிவி ஒரு குடும்பமாக இருப்பதும் சொல்லப்படுவதும் கடவுளுக்கு பிரியமான ஒன்று. பணித்திட்டங்களை குறித்து தேவைகளை குறித்து நாம் சொல்ல கேட்டோம். நேபாள் தேசம், அந்த தேசத்தில் இறைப்பணி ஆற்றுவது என்பது மிக சவாலான ஒரு காரியம். அந்த நல்ல பணியை சிறப்பாய் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிகுந்த சந்தோஷம். பொதுவாக ஜீசஸ் கிரைஸ்டை பின்தொடருகின்றவர்கள் 3 பணிகளை செய்ய வேண்டும். என்னெல்லாம் பணி? ப்ரீச்சிங், டீச்சிங், ஹீலிங். ஜீசஸ் கிரைஸ்ட் சும்மா வாயால் மட்டும் சொல்லிட்டு போகல. நம்ம நிறைய பேர் அப்படி தான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய 3 முக்கியமான பணிகள்: சொல்லுவது, சுகமாக்குவது, கற்றுக் கொடுப்பது. ஒரு நல்ல ஆசிரியராக, ஒரு நல்ல மருத்துவராக, ஒரு நல்ல பிரீச்சராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணியாற்றினார் என்று நாம் அறிகின்றோம். அந்த நிலைமையிலே நேபாள் தேசத்தின் பணிகளை பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த இந்த 3 பணிகளும் அந்த இடத்திலே ஒருங்கிணைந்து செய்யப்படுவதை நான் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒரே ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகின்ற போது மார்க்கு 2ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதம் அங்கே சொல்லப்படுகின்றது. திமிர்வாதக்காரனை சொஸ்தமாக்குதல். நம்ம எல்லாரும் அந்த பகுதியை படிக்கும்போது இயேசு கிறிஸ்து நம்ம ஞாபகத்தில் வருவார், தவறில்லை. குணமான அந்த வியாதிப்பட்ட திமிர்வாதக்காரனும் நம்முடைய சிந்தையிலே வருவார். நல்லது. மிக முக்கியமாக ஒரு 4 மனிதர்கள் அங்கே வருகின்றார்கள். யாரு என்ன செய்தாங்க? திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தவர்கள், கூரையை பிரித்து இயேசுவின் பாதத்தில் இறக்கின மனிதர்கள். அதுதான் கடவுளுடைய பணி.
சில வேளையிலே அந்த பணிகளை நம்ம எண்ணி பார்ப்பதில்லை. அங்கே ஜீசஸ் கிரைஸ்டையும் திமிர்வாதக்காரரையும் மட்டுமே நாம் ஆலோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். அந்த திமிர்வாதக்காரன் இயேசுவினிடத்தில் வருவதற்கு ஒரு 4 பேர் துணை செய்கின்றார்கள், அழைத்து வருகின்றார்கள், சுமந்து வருகின்றார்கள். தடைகளை கடந்து கூரையை பிரித்து இயேசுவின் பாதத்திலே அந்த மனிதரை கொண்டு வந்து சுகமாக்குகின்றார்கள். இதுதான் உண்மையான இறைப்பணி என்பது. கடவுளை அறியாத, கடவுளிடத்திலே வருவதற்கு தடைபட்டு இருக்கின்ற மனிதர்களை கடவுளிடத்திலே அழைத்து வருவது, கொண்டு வருவது தான் இறைப்பணி என்பது. இத்தகைய ஒரு நல்ல பணியை ஹெவன் டிவி வழியாய் நம்முடைய தேசத்திலும் அண்டை தேசத்திலும் கடவுள் செய்வது மிக மிக சிறப்பானதொரு காரியம். இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபை ஹெவன் டிவி ஊழியங்களோடு இணைவதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்ததற்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பான ஹெவன் டிவி ஊழியங்களின் நிறுவனர் சகோதரர் மேத்யூ அவர்களை என்னுடைய சார்பாகவும் நம்முடைய திருச்சபையின் செயற்குழு அங்கத்தினர்கள் அனைவர் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றிகளை சொல்லுகின்றேன். அல்லேலூயா. நம் மத்தியிலே நல்ல ஒரு தலைமையுரையை வழங்கி இந்த ஊழியங்களை மிக சிறப்பாக வாழ்த்தி இருக்கிற அருமையான திருச்சபையுடைய போதகர் பாஸ்டர் ராஜகுமார் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேபாள் ஊழியத்திலே பொதுவாக வருடத்திற்கு 2 முறை நம் பகுதியிலிருந்து அருமையான பிரதர் மேத்யூ அவர்கள் மூலமாக அங்கே ஜனங்களை நாம் அழைத்து செல்வது வழக்கம். எதற்கென்றால் இதே போல் கூடுகையில் நாங்கள் இப்படியெல்லாம் ஊழியம் செய்கிறோம்னு சொல்கிறது ஒரு பக்கம், ஆனால் அங்கு போய் அங்கு நடக்கிற ஊழியங்களை பார்க்கும்போது ஜனங்கள் படுகிற ஆச்சரியங்கள் அல்லவென்றால் அவருடைய உள்ளத்தில் எழக்கூடிய அந்த வியப்புகளை பார்க்கும்போது உண்மையாகவே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே 15 ஆலயங்களை கட்டியிருக்கிறோம். பல இடங்களில் ஆராதனை நடந்து வருகிறது. அங்கு போகும்போது மிக சிறப்பாக அங்கே செய்யக்கூடிய ஒரு காரியங்களை நாங்கள் கவனித்திருக்கிறோம். இங்கிருந்து எத்தனை பேர் நாம் அங்கே சென்றாலும் அங்குள்ள நம்முடைய மிஷனரிகள், நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் குடும்பமாய் வந்து நம்மை மிக சிறப்பாக வரவேற்பார்கள். கட்டி தழுவி பூங்கொத்தெல்லாம் கொடுத்து இப்படியெல்லாம் நம்மை வரவேற்பார்கள். அதே போல் நம்முடைய பகுதியிலும் இதே போல் கூடுகை நடத்தும் போது எங்களுடைய பிரதர் மூலமாக இந்த திருச்சபையின் போதகரை நாங்கள் கனப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். நேபாள் தேச முறைப்படி அங்குள்ள தொப்பி, அங்குள்ள சால்வையெல்லாம் கொடுத்து அவர்களை கனப்படுத்த விரும்புகிறோம். இந்த நாளிலும் அருமையான இந்த திருச்சபையின் போதகர் பாஸ்டர் ராஜகுமார் அவர்களை எங்களுடைய ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் பிரதர் மேத்யூ அவர்கள் கனப்படுத்த இருக்கிறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எங்களுடைய இந்த ஹெவன் டிவி ஊழியம் நம்முடைய பகுதிகளிலே, குறிப்பாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஆண்டவருடைய கிருபையினாலே நாகர்கோயில் பட்டணத்தை மையப்படுத்தி இந்த ஊழியம் செயல்பட்டு வருகிறது. மிகவும் சிறப்பாக தக்கலை பகுதியிலே எங்களுக்கு ஒரு அலுவலகம் இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே மிக ஆசீர்வாதமாக செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வாரமும் அங்கே சிறப்பு ஜெபங்கள் உண்டு. தினந்தோறும் மக்கள் அந்த இடத்துல கடந்து வந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட இந்த பணிகளை குறித்து நம்முடைய பகுதி, இந்த மேட்டுக்கடை தக்கலை சுற்றுவட்டார பகுதியிலே இந்த ஊழியங்கள் எப்படி செயல்படுகிறது, இதனுடைய செயல்பாடுகள் என்ன, எப்படி இந்த நேபாள் ஊழியத்திற்கு இந்த பணிகளை நாம் நிறைவேற்றி வருகிறோம் என்கிறதான காரியங்களை எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற அருமையான சிஸ்டர் ஜெபமலர் அவர்கள் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். இப்போது அவர்கள் வந்து இந்த ஊழியத்துடைய செயல்பாடுகளை குறித்து நம்ம மத்தியில் சொல்ல இருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாய் வரவேற்போம். அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கே மகிமை உண்டாகட்டும். 2009ஆம் ஆண்டு நமது சகோதரர் பிரதர் மேத்யூ அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம், நேபாள் தேசத்தை குறித்து ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காங்க. அந்த தரிசனத்தின் அடிப்படையில் இந்நாள் வரையிலும் தேவனுடைய தரிசனம் நேபாள் தேசத்தில் நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறது. அதற்காக நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் கொடுத்த ஒரு சேனல் தான் இந்த ஹெவன் டிவி சேனல். இதனுடைய தலைமை அலுவலகம் நாகர்கோயில் வாட்டர் டேங்க் ரோடில் செயல்பட்டு வருகிறது. அது Zoom 1ஆகவும் Zoom 2ஆக தக்கலை பகுதியில் மேட்டுக்கடை பகுதி
பகுதியை மையமாக கொண்டு இந்த ஹெவன் டிவி அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த தக்கலை பகுதியில் சகோதரர் சாமுவேல் அவர்கள் தலைமையில் நாங்கள் சகோதர சகோதரிகளாக இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய பணியை நாங்கள் அனுதினமும் நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தக்கலை பகுதியில் மிக முக்கிய சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் நாங்கள் சகோதரிகளாக அநேக பேர் இணைந்து விடுதலை மன்றாட்டு ஜெபம் என்று காலை 11 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரையிலும் நாங்கள் இணைந்து நம்முடைய இந்திய தேசத்திற்காக நேபாள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிப்பது உண்டு. இன்னும் குடும்ப பங்காளர்கள் அநேக பேருடைய வியாதியில் இருப்பவர்கள் குணமடைவதற்காகவும் தேவையில் இருப்பவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறது உண்டு. எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அநேக பேரை சாட்சிகளாக நிறுத்தி இருக்கிறார். நாங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்னுமாக நாம் பார்க்கின்ற போது அநேக பேர் எங்களை ஜெபத்திற்கு இல்லங்களில் அழைப்பது உண்டு. நாங்கள் அந்த வேளையில் அவர்களுடைய இல்லத்தில் கடந்து சென்று நாங்கள் ஜெபித்து அநேக பேர் எங்களுடைய குடும்ப பங்காளர்களாக இணைந்து அநேக உதவிகளை செய்து வருகிறார்கள். இன்னுமாக உங்களில் யாரேனும் விருப்பப்பட்டால் உங்களுடைய இல்லங்களையும் நாங்கள் சகோதர சகோதரிகளாக சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக உள்ளோம். இன்னுமாக நாம் பார்க்கின்ற போது இந்த ஊழியத்தின் நோக்கம் நேபாள் தேசத்தில் இருப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வருடத்தில் 2 ப்ராஜெக்டுகள் செய்யப்பட்டு வருகின்றது. ஒன்று பேக் டு ஸ்கூல், அந்த ப்ராஜெக்ட் இப்பொழுது நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு என்னென்ன தேவைகள் என்று நாம் அறிந்து அதற்கு அதிகமாகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்து கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாள் எனது வெனஸ்டே ட்ரெஸ் இல்லையா, மற்ற 4 நாள் யூனிஃபார்ம், அந்த 4 நாளுக்குமே ஒரு நாள் ஒரு ட்ரெஸ் என்று சொல்லி நாம் என்ன செய்திருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறோம். காலையில் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுகிறோம், மத்தியானம் லஞ்சு கொடுத்து விடுகிறோம். இன்னும் இதற்கிடையில் வாய்ப்பு கிடைத்தால் நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய தாத்தா பாட்டிகள் பிள்ளைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தையும் அந்த நேபாள் தேசத்து பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும், அவர்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு வருடத்தில் ஒரு பிள்ளைக்கு 1000 ரூபாய் என்ற அளவில் நாங்கள் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் பிரயாசப்பட்டு ஜெபிப்பது உண்டு. தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த பேக் டு ஸ்கூலுக்கு என்று அநேக பேரை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் விருப்பப்பட்டால் இதில் இணைந்து பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளை செய்கின்ற போது நம்முடைய தலைமுறைகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னுமாக ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கின்ற போது கிறிஸ்மஸ் கிஃப்ட், நமக்கு தெரியும் கிறிஸ்மஸ் டிசம்பரில் வருகிறது என்றால் நாம் அக்டோபர் மாதத்திலே ஆயத்தமாகி விடுவோம். ஒருவருக்கு ஒரு ட்ரெஸ் அல்ல 2, 3 என்று எடுக்கிற அளவுக்கு நாம் இன்று இருக்கிறோம். 5000 குடும்பத்திற்கு நம்முடைய ஊழியத்தின் மூலமாக கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதற்காக நாங்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டு நாங்கள் அநேக பேராய் தேவ சமூகத்தில் அமர்வது உண்டு. நீங்களும் விருப்பப்பட்டால் எங்களோடு இணைந்து நாம் என்ன செய்வோம், தேவனுடைய தீர்மானத்தை அவர் நமக்கு தந்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஏதுவானதாக இருக்கும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சில நிமிடங்கள் இந்த குடும்ப பங்காளர்களுக்காக ஹெவன் டிவி ஊழியத்திற்காக இங்கு வந்து கூடியிருக்கிற திருச்சபை மக்கள் உங்கள் அனைவருக்காக நாம் ஒரு நிமிடம் நம் தேவனை நோக்கி பார்ப்போமா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராய் இருக்கிற எங்கள் அன்பின் இயேசப்பா, உம்முடைய சாயலாகவே நீர் எங்களை எல்லாம் படைத்து அப்பா இன்றைய நாளில் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தேவனே நீங்கள் இந்த HMS வண்டாள தோட்டம் திருச்சபையை தேர்ந்தெடுத்து தந்து அப்பா இந்த இடத்துல துதி சத்தம் எழும்பும்படியாக அப்பா ஒரு கூட்ட மக்களாக நீர் இந்த இடத்துல கூட்டி இணைத்திருக்கிறீரே ராஜா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம்,
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதைகளும் ராஜா ஆண்டவரே வளர்ந்து பெருகி அப்பா எங்களுக்கு அதிகமான பலன்களை கொடுக்க போகிறபடியினால நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஹெவன் டிவி ஊழியத்தில் இணைந்து ஆண்டவரே எங்களுக்கு அநேக உதவிகளை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப பங்காளர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கர்த்தர் சகலத்தையும் அதினதின் நாட்களிலே நேர்த்தியாய் செய்ய போதுமானவராய் இருக்கிறீரே ராஜா. அப்படியாக ஒவ்வொரு குடும்ப பங்காளர்களுடைய இல்லங்களிலும் தேவைப்படுகிற ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்தவராய் இருந்து அப்பா நீங்க எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீங்க நேர்த்தியாய் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறபடியினால நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இது உம்முடைய திட்டம் ஆண்டவரே. நேர் எங்களுக்கு தந்த தரிசனம் ராஜா. இந்த தரிசனத்தை இந்நாள் வரையிலும் நிறைவேற்றின தேவன் இன்னும் நேர்த்தியாய் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறபடியினால நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எல்லா காரியத்தையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம், ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமீன், ஆமீன். அல்லேலூயா. சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் உற்சாகமாய் ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு சென்னை பட்டணத்தில் மிக சிறப்பாக இந்த ஊழியமானது செயல்பட்டு வருகிறது. இதனுடைய செயல்பாடுகளை குறித்து இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிற அருமையான ஜோஷோ அவர்கள் எப்படி சென்னை பட்டணத்திலே தேவன் இந்த ஊழியத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்து வருகிறார், இந்த ஊழியத்துடைய செயல்பாடுகள் என்ன, எப்படி நாம் ஜனங்களை சந்திக்கிறோம், எப்படி ஆண்டவர் இந்த ஊழியங்களிலே புதிய பங்காளர்களை இணைத்து கொண்டிருக்கிறார், நேபாள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன என்பதை குறித்த செயல்பாடுகளை இன்றைக்கு நம் மத்தியிலே சொல்ல இருக்கிறார்கள். அருமையான பிரதர் ஜோஷோ அவர்களை நாங்கள் முன்பதை அழைக்கிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாய் வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எங்களுடைய பணிவான அன்பான அழைப்பை ஏற்று உங்களுடைய விலை மதிக்க முடியாத நேரத்தை இந்த ஹெவன் டிவியின் மிஷனரி குடும்பத்தார் செய்கிற ஊழியங்களை குறித்து கேள்விப்படுவதற்கும் அறிந்து கொள்வதற்கும் இங்கே கூடி வந்திருக்கிற ஹெச்எம்எஸ் வண்டாளத்தோட்டம் திருச்சபை யாவருக்கும் ஹெவன் டிவி குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் முதலில் ஒரு மனிதனுடைய வாழ்வின் மிக மிக வேல்யூவான பகுதி என்று சொன்னால் அவர்களுடைய நேரம் தான். தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற டைம் தான் நம்முடைய வாழ்க்கையிலேயே மிகவும் மதிப்பு மிகுந்த பகுதி இல்லைங்களா? நாளைக்கு இருப்போன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போது ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடையாக ஒரு ஈவாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அடியேன் சென்னை மண்டலத்தை மையப்படுத்தி ஹெவன் டிவி குடும்பத்தார் செய்து வருகிற இந்த செயல்பாடுகளை ஒரு சில காரியங்களை உங்கள் முன்பாக சமர்ப்பிக்க விரும்புகிறேன். நமது சென்னை கேபிட்டல் சிட்டியாக இருக்கிறபடினாலே அங்கே நமக்கு ஒரு தலைமை அலுவலகம் உண்டு. ஹெவன் டிவியின் தலைமை அலுவலகம் வலசரவாக்கம் என்கிற பகுதியிலே இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். அந்த இடத்துல நமக்கு ஜோன் 1 என்று சொல்லப்படுகிற தலைமை அலுவலகம் அங்கே இருக்கிறது. வலசரவாக்கத்தை மையப்படுத்தி தலைமை அலுவலகத்திலிருந்து சில செயல்பாடுகள் மட்டுமல்ல, திருவொற்றியூர் பகுதியிலே YMCA ஹால், தேரடி மெட்ரோ அருகில் இருக்கிற YMCA ஹாலில் வைத்து ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை தரிசன விதைகள் மற்றும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை காலை 9:30 மணி முதல் 1 மணி வரை அந்த YMCA ஹால் திருவொற்றியூர் தேரடி மெட்ரோ அருகிலே நடைபெற்று வருகிறது. நீ உங்களுடைய குடும்பத்தார் யாராகிலும் மற்ற சென்னை பட்டணத்திற்கு அருகிலும் சென்னையிலும் இருப்பார்களானால் தயவு செய்து இந்த ஊழியத்தோடு இணைந்து செயல்பட விரும்பினால், ட்ராவல் பண்ண விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் சென்னை பட்டணத்திலிருந்து நடக்கக்கூடிய செயல்பாடுகளை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் விடுதலையின் மன்றாட்டு ஜெபம் நடைபெற்று வருகிறது. அது மாத்திரமல்ல, ஃபீட் நேஷன் என்கிற நம்முடைய NGO சார்பாக சென்னை பட்டணத்திலே ரோட்டோர வாசிகளுக்கான சீட்ஸ் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் விதைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வேளை ஆகாரம், அந்த மதிய ஆகாரம் மாத்திரம் அந்த ரோட்டோர வாசிகளுக்காக நாம் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கொடுத்து வருகிறோம். அதுபோல ஏழை விதவை சகோதரிகள் மற்றும் தாய்மார்களுக்கு மாதந்தோறும் வீட்டு உபயோகத்திற்கான மளிகை பொருட்கள், எண்ணெய், அரிசி, பருப்பு, ரவை, கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாம் இணைந்து விதவை தாய்மார்களுக்கும் விதவை சகோதரிகளுக்கும் ஒரு பக்கெட் ஆஃப் ஹோப் என்ற பெயரில் மாதந்தோறும் இந்த உதவியை நம்முடைய ஃபீட் நேஷன் NGO மூலமாக
சென்னை மண்டலத்திலிருந்து இது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அந்த செயல்பாடு செய்யப்பட்டு வருகிறது. நீங்கள் எங்களோட ஹெவன் டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பக்கெட் ஆஃப் ஹோப், சீட்ஸ் ஆஃப் ஹோப் என்கிற 2 ப்ராஜெக்டுகள் ஃபீட் நேஷன் சார்பாக அங்கே செய்யப்பட்டு வருகிறது. இந்த செயல் திட்டங்களை சென்னையில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரர் நெஹேமியா என்கிற ஒரு அண்ணனும் அடியானும் இணைந்து இந்த செயல் திட்டங்களை செய்து வருகிறோம். தொடர்ந்து நேபாள் ஊழியங்கள், ஹெவன் டிவி ஊழியங்கள், ஃபீட் நேஷன் செயல் திட்டங்கள் காரியங்களை குறித்து நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் அதற்குரிய விரிவான காரியங்களை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறோம். உங்களுடைய வீடுகளிலே டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒருவேளை இந்த கூடுகைக்கு வர முடியாவிட்டாலும் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற ஹெவன் டிவி நேயர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை உங்கள் மத்தியில் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே சில நேரங்களிலே திருமண நாள் மற்றும் உங்கள் பிள்ளைகளுடைய விசேஷித்த காரியங்கள், பிறந்த நாட்கள் மற்றும் ஏதாவது சீர் போன்ற காரியங்கள் வரும்போது நீங்கள் இந்த ஊழியங்களை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்ன விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீயோ விருந்து பண்ணும்போது உன் இன ஜன பந்துக்களை அழைப்பியாதிருப்பாயாக, தெருவில் போய் குருடரையும் ஊனரையும் சப்பானிகளையும் நீ வரவழைப்பாயாக, அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது தேவன் சொன்ன ஒரு முக்கியமான, எப்பவுமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் கீழ்ப்படிய கடமைப்பட்டு இருக்கிறோம். அதுதான் நீதியின் வழி, அதுதான் ஜீவ வழி. நம்முடைய மனம் போன போக்கில் போவது ஜீவ வழி அல்ல, அது சொசைட்டி, சமுதாயத்தின் வழி. கர்த்தர் நமக்கு கற்பித்து கொடுத்தது. நம்முடைய குடும்பத்தில் வருகிற நல்ல கெட்ட காரியங்களில் எவ்வளவோ காரியங்களுக்கு பணத்தை செலவு பண்ணுகிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஏழைகளையும் விதவை தாய்மார்களையும் ரோட்டோரவாசிகளையும் உங்களுடைய வீடுகளில் வருகிற நல்ல கெட்ட காரியங்களை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். அந்த காரியம் நீங்கள் ஆண்டவருடைய வருகையிலே உங்களுக்கு அதற்கான பதில் செய்யப்படும். இந்த நேரத்தில் ஒரு நார்சிசஸ் பற்றிய ஒரு செவி வழி ஒரு சின்ன கதையை நான் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். மெல்கிசேதேக்கு, பரிசுத்த வேதத்தில் மெல்கிசேதேக்கு என்கிற மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர் இருந்தார். ஆபிரகாம் போய் தசமபாகம் கொடுத்த மனிதர் யாரு? மெல்கிசேதேக்கு. அவரை பற்றிய ஒரு சம்பவத்தில் இந்த கதை போடப்பட்டிருந்தது. நார்சிசஸ் என்கிற ஒரு இளைஞன் இருந்தான். மிக அழகான ஒரு இளைஞன் இருந்தானா. இந்த அழகான இளைஞன் தினந்தோறும் வனத்தில் போய் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ரொம்ப தூர பிரயாணம் போய் ஒரு நல்ல நீர் ஏரி கரையில் உட்கார்ந்து தன்னுடைய அழகை ரசித்து கொண்டிருப்பானான். தினந்தோறும் அவன் இப்படி செய்கிறது வழக்கம். அப்போது ஒரு வன தேவதை இவனுடைய அழகில் மயங்கி, இந்த நார்சிசஸ் என்கிற இளைஞனுடைய அழகில் மயங்கி தினந்தோறும் இவனை பின்தொடர்ந்து வந்து இவன் போகிற இடமெல்லாம் மறைந்திருந்து இந்த வன தேவதை இந்த இளைஞனை ரசித்து கொண்டிருக்குமா, தூரத்திலிருந்து ரசித்து கொண்டிருக்குமா. இப்படி தினந்தோறும் இந்த ஏரியில் வந்து உட்கார்ந்து தன்னுடைய ஏரி தண்ணீரில் தன்னுடைய முகத்தை பார்த்து ரசித்த இந்த இளைஞன் ஒரு நாள் அந்த தண்ணீரில் விழுந்து, ஏரியில் விழுந்து செத்து போனான். அப்போ அந்த இடத்துல ஒரு பூ தோன்றினதான். நார்சிசஸ் என்கிற ஒரு பூ தோன்றி இருக்கிறது. அந்த இளைஞன் விழுந்த அந்த ஏரி அழுது அந்த நன்னீர் ஏரியானது உப்பாகி போனதாக அந்த கதை முடிகிறது. அப்போ அந்த வனதேவதை இளைஞன் செத்து போனதுக்கப்புறம் அந்த ஏரிக்கிட்ட வந்து கேட்டுச்சான், நீ நார்சிசஸ் என்கிற இளைஞனுக்காக அழுகிறதுல வியப்பு எதுவுமே கிடையாது. ஏனென்றில் நான் தினந்தோறும் அவனுடைய அழகில் மயங்கி அவனை பின்தொடர்ந்து வந்து அவனோடு பேசணும், அவனோடு பழகணும்னு பின்தொடர்ந்து வந்த போதும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் தினந்தோறும் உன்னுடைய கரையில் உட்கார்ந்து உன்னுடைய தண்ணீரில் அவன் தன்னை அழகை ரசித்த போது பக்கத்தில் உட்கார்ந்து அவனோடு பேசவும் அவனுடைய அழகை ரசிக்கவும் உனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சிது. இப்போது நீ தண்ணீரில் விழுந்து அவன் இறந்து போனதுனால நீ அழற, அதனால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த ஏரி வனதேவதைகிட்ட சொல்லிச்சான், என்ன சொல்கிறாய்? நான் நார்சிசஸ்க்காக அழுகிறது உண்மைதான், ஆனால் அவன் அழகாக இருந்ததை நான் ஒருபோது கவனிக்கவே இல்லையே என்று வனதேவதைகிட்ட சொல்லியிருக்கு. அப்போ அந்த வனதேவதை கேட்டிருக்கு, நீ என்ன சொல்கிற? உன்னை விட இந்த உலகில் அவனுடைய அழகை மிக பக்கத்தில் இருந்து ரசித்தவர் வேறு யார்? டெய்லி உன்னோட கரையில் அமர்ந்து தானே தன் அழகை ரசித்தான். அப்படி இருக்கும்போது அவன் அழகை கவனிக்கவே இல்லை நீ சொல்கிறியே. அப்படிங்கும்போது அந்த நன்னீர் ஏறி சொல்லிச்சான், இல்லை நார்சிசஸுக்காக நான் அழுது கொண்டிருக்கிறேன் உண்மைதான், ஆனால் நான் ஏன் அழறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவன் என் கரையில் அமர்ந்து உட்கார்ந்து இருக்கும்போது அவனுடைய கண்களில் என்னை பார்த்து என்னுடைய அழகை நான் ரசித்து கொண்டிருந்தேன். இப்போ அவன் இறந்து போனதுனால அவனுடைய கண்களில் என்னுடைய அழகை ரசிக்க முடியாது, அதனால் நான் அழறேன். ஆனால் நார்சிசஸ் அழகாக இருந்ததை என் வாழ்நாளில் நான் ஒருபோதும் கவனிக்கவே இல்லைன்னு சொல்லி இந்த நன்னீர் ஏறி சொல்லிச்சான். இந்த கதையில் ஒரு நீதி இருக்குது.
என்ன நீதி தெரியுங்களா? இப்படித்தான் தேவன் நமக்கு கொடுத்த 80, 85, 90 ஆண்டுகளில் இந்த அழகான பிரபஞ்சத்தை சுற்றி வாழும்போது நாம் நம்மை குறித்தே சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு என்ன கிடைக்கும், நம்முடைய பொழப்பு என்ன, நம்முடைய காரியம் என்ன என்பதையே நீங்கள் சிந்தித்து சிந்தித்து போய்கொண்டே இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சம் ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் யார், அவர்களும் நம்மை போல அழகானவர்கள், அவர்களும் தேவன் கொடுத்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை குறித்து அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறதே இல்லை. அந்த நன்னீர் ஏரியை போல அவனுடைய கண்களில் நம்மை பார்க்கிறது போலவே, தன்னுடைய அழகை ரசித்து கொண்டிருந்த ஏரியை போலவே இந்த ஜனங்களாகிய அவர்கள் தன்னுடைய சம்பாத்தியம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய எதிர்காலம், அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், நல்லா வேலைக்கு சேர்த்தணும், இதோட முடிஞ்சு போச்சு. பிரசங்கி 10:9 சொல்லுகிறார், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய், ஏனெனில் நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் ஞானமும் அறிவும் இல்லையே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. செய்யும்படி உன் கைக்கு என்ன கிடைக்குதோ, பிரதருக்கு ஊழியம் கிடைச்சிருக்கு, அதை அவர் நல்லா செய்கிறார், முழு பலத்தோடு செய்கிறார், உற்சாகமாய் செய்கிறார். பணம் இருக்குதோ இல்லையோ, பணித்தலங்கள் போய்கொண்டே இருக்கிறது, திருச்சபை கட்டுமான பணிகள் போய்கொண்டே இருக்கிறது. இப்படியாக அதற்கு உங்களுக்கும் உங்கள் கைக்கு என்ன நேரிடுகிறதோ அதை இந்த தரிசனத்திற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் வருகையில் உங்களை நினைப்பாராக. இந்த சென்னை மண்டலத்தின் செயல்பாடுகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எப்படி பார்த்தாலும் இந்த ஊழியத்தினுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் பிறருடைய துன்பத்தை போக்குவதற்கான செயல்பாடுகளாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படட்டும். இன்றைக்கு இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு 15 ஆண்டுகளை நாம் கடந்து வருகிறோம். இவ்வளவு காலமும் நம்முடைய பகுதிகளிலே எங்களுடைய அலுவலகம் பலவிதமான சூழ்நிலைகளிலே சில இடங்களில் மாற்றப்பட்டிருக்கிறது, வாடகை கட்டடங்களிலே செயல்பட்டு வருகிறது. எவ்வளவோ நற்கிரியைகள் இந்த ஊழியத்தின் மூலமாய் செய்யப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தினந்தோறும் ரோட்டோரங்களில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு நாம் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்களை போஷிக்கிற இந்த பணி எல்லாமே பலவிதமான வாடகை இடங்களை மையப்படுத்தி தான் நாம் செயல்படுத்தி வருகிறோம். ஆனால் எங்கள் எல்லாருக்கும் பல நாட்கள் அது ஒரு ஆசையாக இருந்தது. எப்படி ஆகிலும் கர்த்தர் ஒரு சொந்தமான ஒரு இடத்தை இந்த ஊழியத்திற்கு நம்முடைய பகுதியிலே தர வேண்டும், சொந்தமான ஒரு கட்டடத்தை கட்டி அந்த கூரைக்குள்ளாக இருந்து எல்லா செயல்பாடுகளும் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் யோசித்து பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எல்லாருடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய பகுதியிலே, குறிப்பாக நாகர்கோயில் பகுதியில் இருக்கிற சுங்கான்கடை பகுதியிலே ஆண்டவர் அழகான ஒரு இடத்தை தந்திருக்கிறார். அதில் இப்போது ஒரு கட்டுமான பணி நடந்து வருகிறது. நம்முடைய பகுதியில் நடக்கிற எல்லா ஊழியங்களுடைய செயல்பாடுகள் அந்த இடத்தை மையப்படுத்தி நாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி அதற்காக பிரயாசப்பட்டு வருகிறோம். தேவன் அதற்கான ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஹெவன்ஸ் கார்டன் என்கிறதான ஒரு திட்டத்தை கொடுத்து இன்றைக்கு அதனுடைய வேலைகள் தீவிரமாய் நடந்து வருகிறது. இந்த பணிகளை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். இதனுடைய பொறுப்புகளை கவனிக்கிற, குறிப்பாக தினந்தோறும் இரவு 9 மணி முதல் 9:40 மணி வரைக்கும் அதற்கான ஜெபங்கள் நடைபெற்று வருகிறது. இதை பொறுப்பெடுத்து நடத்துகிற அருமையான சிஸ்டர் பெசிதா, சிஸ்டர் ஃப்ளாரன்ஸ் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். இப்போது அருமையான சிஸ்டர் பெசிதா அவர்கள் இந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணியை குறித்த செயல்பாடுகளை சொல்லி சிஸ்டர் ஃப்ளாரன்ஸ் அவர்கள் அதற்காக ஜெபத்தில் நம்மை நடத்த இருக்கிறார்கள். அருமையான சிஸ்டர் அவர்களை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நம்ம இந்த ஹெவன்ஸ் கார்டன் பற்றி நான் பேச போகிறேன். அப்படின்னு சொன்னால் நம்ம நாகர்கோயில் பகுதியில் ஹாஸ்பல் பார் நேபாள் என்கிற நமக்கு ஆஃபீஸ் வந்து ஹெட் ஆஃபீஸாக வாட்டர் டேங்க் ரோட்டில் நமக்கு நடைபெற்று நடக்கிறது. நமக்கு அங்கே வந்து வாடகை கட்டடம் தான். நமக்கு வந்து இதுவரைக்கும் சொந்த கட்டடம் என்று நமக்கு ஹெவன் டிவிக்கு இல்லை. நமக்கு இதுவரைக்கும் இல்லை. 2020 ஆண்டவர் கிருபையாய் நமக்கு ஒரு சுங்காங்கடை பகுதியில் ஆளூர் என்கிற அந்த இடத்துல நமக்கு ஒரு இடத்தை தேவன் தந்திருக்கிறார். இந்த வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கல் போடப்பட்டு 18ஆம் தேதி அன்று கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரைக்கும் கிருபையாய் நடந்து வருகிறது. ஜெபித்து கொள்ளுங்கள், எழுந்து கட்டுவோம், எழும்புவோம் என்கிறதான தலைப்பில் தினந்தோறும் நாங்கள் அங்கே ஜெபித்து வருகிறோம். செவ்வாய்க்கிழமை தோறும் நாங்கள் அந்த ஆளூர் சுங்காங்கடை பகுதியில் உபவாச கூடுகை, செவ்வாய்க்கிழமை தோறும் விடுதலையின் மன்றாட்டு ஜெபம் அங்கு நடைபெற்று வருகிறது. முடிந்தால் அந்த பகுதிக்கு நீங்கள் வருகிறதா இருந்தால் வரலாம், உங்களை நாங்கள் அழைக்கிறோம்.
அது மாத்திரமல்ல, நமக்கு வந்து ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணியினுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், நமக்கு வந்து நேபாள் தேசத்துக்குள்ள ஆண்டவருடைய அழைப்பை பெற்று மிஷினரிகளாக செயல்படுகிறவர்களை நாங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்து நமக்கு அவங்க முழுமையாக ஆண்டவரை பற்றி அவங்க அறிந்து முழுமையாக நேபாளுக்குள்ளே போய் அவங்க செயல்படத்தக்கதாக நேபாளியரை கொண்டு தான் நமக்கு நேபாளுக்கு சுவிசேஷம். தனிப்பட்ட முறையில் நம்ம மிஷினரிகள் அனுப்பவில்லை. நேபாள் தேசத்துக்குள்ளே நேபாளியரை கொண்டு தான் நம்ம நேபாளுக்கு சுவிசேஷம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தரிசனமுள்ள பிள்ளைகளை நாங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம அவங்களுக்கு நல்ல ஆண்டவருடைய பணியை சிறப்பாக சொல்லி கொடுத்து நம்ம மிஷினரிகளாக அந்த தேசத்துக்குள் கொண்டு விடுகிறோம். அதற்காக அவங்க தங்கி இருந்து படிப்பதற்கேற்ற பெரிய ஹால்கள், ரூம்கள் நம்ம கட்டுகிறோம். அவங்க தங்கி இருந்து செயல்பட 6 மாத காலம் இங்கே இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு சிறப்பான உணவுகள் எல்லாம் நம்ம அங்கே கொடுத்து முழுமையாக நம்ம அந்த முழு பணிகளையுமே நாங்களே ஏற்று அவங்கள முழுமையாக உருவாக்கி நேபாள் தேசத்துக்குள் கொண்டு விடுறதுக்காக ஆயத்தம் பண்ணுகிற ஒரு இடம்தான் அந்த ஹெவன்ஸ் கார்டன். மிஷினரிகளுக்கென்று முக்கியத்துவம் கொடுத்து கட்டப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீட் நேஷன் என்கிற ஒரு சேரிட்டி நமக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. தினமும் 120 ஏழைகளுக்கு நம்ம இந்த ரோட்டோரங்களில் உள்ள ஏழைகளுக்கு வந்து இங்கேயும் நம்ம என்ன செய்கிறோம், உணவு கொடுக்குறோம். தினமும் மத்தியான நேரங்களில் பிரதர்ஸ் வந்து நமக்கு அந்த ரோட்டோரங்களில் இருக்க ஏழைகளுக்கு இலவசமாக உணவுகள் கொடுக்கப்படுகிறது. அந்த உணவுகள் தயாரிப்பதற்காக ஒரு சமையல் ரூம்கள், டைனிங் ஹால்கள் நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், கட்டுறதுக்காக தீர்மானித்து அந்த வேலைகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் நம்ம அடுத்தால நம்ம பார்க்கும்போது இன்றைய நாட்களில் வீட்டில் பிள்ளைகள் எல்லாரும் வேலைக்கு போவாங்க, பெற்றோர் தனியாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்லி கொண்டு விட போகிறாங்க. நிறைய பேருக்கு முதியோர் இல்லத்துக்கு பெற்றோருக்கு போக விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட நம்முடைய அந்த பிள்ளைகள் வந்து அந்த பெற்றோர்களை நம்ம ஹெவன்ஸ் கார்டனுக்குள்ளே அவங்க என்ன செய்யலாம், காலையில் கொண்டு வந்து விட்டுக்கிட்டு சாயங்காலம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களுடைய முழு பார்வையை நாங்கள் பார்ப்போம். அவங்க அங்கே தங்கி இருப்பாங்க, அவங்க இளைப்பாருவாங்க, அவங்களுக்குள்ள காரியங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். அது மாதிரி முதியோருக்கான அந்த அவங்க தங்கி இருப்பதுக்கான ரூம்கள், ஹால்கள் அந்த மாதிரி நம்ம அதில் ஆயத்தமாகி வருகிறது. இன்னும் நீங்கள் பார்க்கும்போது முக்கியமாக நம்ம அந்த இடத்துல முழுக்க அந்த ஹெவன்ஸ் கார்டன் வந்து ஏழை எளிகள் மக்களுக்காக தான் அந்த இடத்துல வந்து கட்டப்பட்டு வருகிறது. இன்னும் வந்து நம்ம அந்த இடத்துல எந்த பகுதியிலேருந்து யார் பசியாக வந்தாலும் அவங்களுக்கு அங்கே என்ன செய்யலாம், 10 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு அங்கே சாப்பாடு உண்டு. வயிறார சாப்பிட்டு இளைப்பாரி கொண்டு போகலாம். இன்னும் நம்ம பார்க்கும்போது நம்ம நினைக்கும் நம்மெல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக வீட்டில் இருக்கோம். ஆனால் நம்ம ரோட்டோரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையே நாங்கள் பிரதர் நிறைய நாள் அதெல்லாம் பார்த்து கண்ணார கண்டு அவங்களுக்குள்ள உள்ளத்தில் ஆண்டவர் பேசினதுனால தான் முழுக்க இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஏழைகளை பராமரிக்கப்படுவதற்காகத்தான் அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணியானது ஆயத்தமாகி நடைபெற்று வருகிறது. இந்நாள் வரைக்கும் தேவன் கிருபையாய் நடத்தி வருகிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கெட் ஆஃப் கோப் வந்து நாங்களும் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னியாகுமரி பகுதியில் குஷ்டரோகம் அந்த மக்கள் அந்த பகுதியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மாதந்தோறும் அவங்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறிகள் அந்த மாதிரி 1 மாதத்துக்கு தேவையான எண்ணெய் அந்த மாதிரிப்பட்ட மளிகை சாமான்கள் நாங்கள் அவங்களுக்கு 45-50 குடும்பங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் மாதந்தோறும். இன்னும் விதவைகள், கணவரை இழந்தவர்கள் அவர்களுக்கும் மாதந்தோறும் அந்த உதவிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக ஹெவன் டிவியில் இப்படிப்பட்ட உதவிகள் நமக்கு அங்கே நடைபெற்று வருகிறது. அதை சார்ந்து தான் அந்த ஏழை எளிய மக்கள் தங்கி இருக்கிறதுக்கும் அவங்க அதில் வந்து பயன்பெற, பசியார, தங்கி இளைப்பார அப்படிப்பட்ட அந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணி அதில் நடக்கிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய இந்த ஸ்டுடியோ காரியங்கள் எல்லாமே நமக்கு அந்த சுங்காங்கடை பகுதியில் நமக்கு வந்துடும். இனி தனித்தனியாக எந்தெந்த இடங்கள்லாம் நமக்கு வாடகை கட்டடங்களில் இருக்கிறதோ செயல்படுகிறதோ எல்லாமே ஒன்றாக அந்த
ஹெவன்ஸ் கார்டனில் நமக்கு வந்துவிடும். இனி நம்ம மீட்டிங் நடத்தினாலும் அந்த ஒரு மீட்டிங் ஹால் அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாமே நமக்கு ஹெவன்ஸ் கார்டனுக்குள்ளே வந்துடும். அந்த ஒரு கட்டுமான பணி இந்த சிறப்பாக 1ஆம் தேதி கல் போடப்பட்டு ஜனவரி 18ஆம் தேதி அன்று தொடங்கப்பட்டு இன்று வரைக்கும் கிருபையினால் நடந்து வருகிறது. கர்த்தர் நடத்தி வருகிறார். உங்களுடைய மனதார ஜபமும் உங்களுடைய உதவிகளும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எலும்பு கட்டுவோம், எழும்புவோம், எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக எழும்பினால் மாத்திரம்தான் எங்கள் ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணியின் கனவுகளை சாதிக்க முடியும். உங்கள் ஜபம் எங்களுக்கு தேவை. நாங்கள் தினமும் இரவு 9 மணி முதல் 9:45 வரைக்கும் நாங்கள் ஜிமீட்டில் இணைந்து ஜெபிக்கிறோம். எங்களோடு நீங்கள் இந்த கட்டுமான பணிக்காக இணைந்து ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் சகோதரிகளை தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, புதன்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் நம்ம ஹெவன் டிவியில் நேரடி ஒளிபரப்பு இந்த எழுந்து கட்டுவோம் எழும்புவோம் இந்த கட்டுமான பணிக்கான சிறப்பு ஜெபம் நேரடி ஒளிபரப்பு நடைபெறும். நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவினால் நீங்கள் என்ன செய்யலாம், சுங்காங்கடை பகுதியில் வரலாம். எங்களோடு அந்த ஹெவன்ஸ் கார்டனை பார்வையிடலாம். பார்வையிடுவது மாத்திரமல்ல, எங்களோடு இணைந்து நீங்கள் செயல்பட விரும்பினால் எங்களோடு செயல்படலாம். உங்களுக்காக எங்கள் வாசல் எப்போதுமே திறந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. இந்த கட்டுமான பணிகளுக்காக அக்கா ஜெபிப்பாங்க. அதனுடைய தேவைகளை சொல்லி ஜெபிப்பாங்க. அவர்களோடு இணைந்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது அக்கா அந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணியை குறித்து சொன்னார்கள். இது மொத்தம் 10,000 ஸ்கொயர் ஃபீட். அதுக்கான தேவை ஒரு சதுர அடிக்கு 2,100 ரூபாயாக காணப்படுகிறது. முதலாவதாக அந்த கட்டுமான பணியை ஆரம்பிக்கும் போது ஒரு லக்கி ட்ரா ஒன்று ஆரம்பித்து அதில் அந்த பணத்தை வைத்து நாம் ஆரம்பித்தோம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி அது அந்த ஃபஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் காங்கிரீட் வரை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இப்பொழுது யாவரும் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே இசப்பா, நம்முடைய பரலோக திட்டம் சுவாமி இசப்பா, ஏழை எளியவர்கள் கத்தாவே, அனாதைகள், திக்கற்றவர்கள், முதியவர்கள் கத்தாவே அப்பா பயன்படுகிற விதமாக கத்தாவே இசப்பா இந்த கட்டுமான பணி நடந்து கொண்டு இருக்கிறதை நீர் அறிகிறீர் இசப்பா. தகப்பனே, கடந்த ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு கத்தாவே இந்த நாள் வரையிலும் கத்தாவே ஹல்லேலூயா அப்பா தகப்பனே நீர் நடத்தி வருகிறதான பெரிதான கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இசப்பா. தகப்பனே, அது மிஷனரி செமினரியாக கத்தாவே காணப்பட போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இன்னும் பெண்களுடைய கத்தாவே நலனுக்காக செய்யப்படுகிறதான திட்டங்கள் கத்தாவே, இன்னும் ஹெவன் டிவி அலுவலகம் கத்தாவே இசப்பா, ஸ்டுடியோ, இப்படிப்பட்டதான கத்தாவே அநேக காரியங்கள் அதில் காணப்படுகிறது இசப்பா. கிட்டத்தட்ட கத்தாவே இசப்பா தகப்பனே அப்பா அந்த ஹெவன் டிவி ஸ்டுடியோக்காக கத்தாவே 26 லட்சம் ரூபாயிலிருந்து கத்தாவே 30 லட்சம் ரூபாய்கள் தேவையாக இருக்கிறது இசப்பா. இந்த தேவைகளை நீ சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. இன்னுமா கத்தாவே அப்பா கதவு, நிலை, ஜன்னல், இப்படிப்பட்டதான மரப்பொருட்கள் தேவையாக இருக்கிறதப்பா. அப்பா, ஒரு ஜன்னலுக்கு 12,000 ரூபாய், ஒரு கதவுக்கு 30,000 ரூபாய் என்று சொல்லி தேவைப்படுகிறது ஏசப்பா. எல்லா தேவைகளையும் கத்தாவே நீ சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஏசப்பா. சாலமோன் தேவாலயத்தை கட்டின போது கத்தாவே ஈராம் கத்தாவே வேண்டிய மட்டும் கத்தாவே ஹல்லேலூயா அப்பா மரங்களை கொடுத்து அனுப்பினான் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். இன்னுமாக கத்தாவே ஹல்லேலூயா தகப்பனே அதற்கு தேவையான வேலைக்காரர்களையும் கொடுத்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அப்படியாக கத்தாவே அப்பா இந்த கட்டுமான பணிக்கு தேவையான எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரலோக பொக்கிஷசாலை திறக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா, அந்த சகைவை குறித்து நாங்கள் லூக்கா 19வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கும் போது கத்தாவே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க கத்தாவே அப்பா காட்டுத்தி மரத்தில் அவன் ஏறின போது கத்தாவே ஹல்லேலூயா அப்பா நீர் அவனை பார்த்து ஏசப்பா இறங்கி வா, நான் அவன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி ஏசப்பா அவனுடைய வீட்டில் நீங்க கடந்து சென்ற போது கத்தாவே அப்பா தகப்பனே
தகப்பனே அந்த சகைவு சொல்லுகிறான், என்னுடைய ஆஸ்தியில பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கத்தாவே. அப்பா தகப்பனே ஹல்லேலூயா இயேசுப்பா. ஒரு சகைவு கத்தாவே தன்னுடைய ஆஸ்தியில பாதியை ஏழைகளுக்கு கொடுத்த போது கத்தாவே அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தாவே. ஹல்லேலூயா. அப்பா நாங்களும் கத்தாவே இப்படிப்பட்ட தகப்பனே இந்த பரலோக திட்டத்திற்கு கத்தாவே அப்பா எங்களுடைய ஆஸ்திகளை கத்தாவே, எங்களுடைய பணங்களை கத்தாவே அப்பா, எங்களுடைய உதவிகளை நாங்கள் கொடுக்கும்படியா கத்தாவே அப்பா நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா நீர் கிரியை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம், நீர் பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே எங்களுக்கு எல்லா காரியங்களும் ஏசப்பா எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது கத்தாவே நாங்கள் ஏழை எளியவர்களை குறித்து கத்தாவே நாங்கள் கரிசனையற்று நாங்கள் காணப்படாதபடி கத்தாவே ஹல்லேலூயா எங்களுடைய சாதகமான சூழ்நிலை கத்தாவே அப்பா கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள் என்று சொல்லி காணப்படுகிற ஜனங்களுக்கு கத்தாவே நாங்கள் உதவி செய்கிற உதவிக்கரங்களா நீர் எங்களை மாட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா இயேசுப்பா. நாங்கள் தாராளமாய் உதாரத்துவமாய் நாங்கள் கொடுக்கக்கூடிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்தள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அடுத்த 25வது வருடத்தில் கத்தாவே ஜூலை அப்பா 31ஆம் தேதிக்குள்ள கத்தாவே ஹல்லேலூயா அப்பா இந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணியை நாங்கள் கட்டி முடித்து கத்தாவே நாங்கள் பிரதிஷ்டை செய்வோம் என்று சொல்லி இயேசுப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே நீங்கள் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்து கத்தாவே கட்டுமான பணிக்கான எல்லா உதவிகளையும் நீங்கள் பரத்திலிருந்து நீர் எங்களுக்கு தந்து நீர் உதவ போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பு இயேசுவுக்கு ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பரம்பிதாவே. ஆமென். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் உற்சாகமாய் ஆமென். எங்களுடைய ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் பிரதர் மேத்யூ அவர்கள் இன்றைக்கு நம் மத்தியில் இருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷமான காரியம். இந்த நேரத்திலும் ஆண்டவர் தம்முடைய மகன் மூலமாய் நம்மோடு பேச இருக்கிறார். தொடர்ந்துள்ள பகுதிகளை அருமையான பிரதர் மேத்யூ அவருடைய கரங்களை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாய் வரவேற்போம். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா 31 அதில் உள்ள 4வது வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் குறிப்பாக இந்த மாதத்துக்காக தந்த வார்த்தை, நான் கட்டப்படுவதில் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தேவ செய்திக்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 31வது அதிகாரத்தின் 4வது வசனம். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். எல்லாரும் கைகளை எடுத்து உங்கள் இருதயத்தில் வைங்க. கையை எடுத்து இருதயத்தில் வைங்க. வீடுகளில் உட்கார்ந்து டிவியில் வாட்ச் பண்ணுறவங்க கையை எடுத்து அப்படியே இருதயத்தில் வச்சு கண்ணை மூடுங்க. நீங்கள் கண்ணை மூடுங்க. நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இப்போ பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா, உங்கள் கணவருக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவிக்கு தெரியாது, ஃப்ரெண்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிக்கும் தெரியாது, அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. ஐயா என் உடம்புல இருக்கக்கூடிய பலகீனம், என் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த பிரச்சனை நிமித்தம் என் உடம்புக்குள்ள நிறைய வியாதிகள், அதை கண்டுபிடிப்பதற்கு, அந்த வியாதியை கண்டுபிடிப்பதற்கு அல்லது அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு எத்தனையோ சிடி ஸ்கேன், எத்தனையோ காரியங்கள் இங்கே இருக்குது, எத்தனையோ ரிப்போர்ட் இருக்குது, எத்தனையோ பிளட் டெஸ்ட் இருக்குது, எத்தனையோ மருந்து மாத்திரைகள் இருக்குது. ஆனால் உன் இருதயம் விழுந்து கிடப்பதையும், உன் குடும்பத்துக்குள்ளால இன்றைக்கு நீ தொய்ந்து கிடப்பதையும், எல்லாவற்றையும் இழந்து நின்று நீ கதறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில் ஆண்டவருடைய வார்த்தை உன்னை நோக்கி, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இயேசுவின் நாமத்தினால கைகளை இருதயத்தில் வச்சிருக்கக்கூடிய நீங்க விசுவாசம் இருந்தா சொல்லுங்க, ஆண்டவரே நான் மறுபடியும் கட்டப்படுவேன். சொல்லுங்க, நான் மறுபடியும் கட்டப்படுவேன். விசுவாசத்தோட சொல்லுங்க. அநேகர் இந்த வார்த்தையை வீடுகளில் உட்கார்ந்து கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். சொல்லுங்களேன், சொல்லுங்க சகோதரி, சொல்லுங்க.
சகோதரா சொல்லுங்க, வெட்கப்படாதீங்க, பக்கத்தில் உள்ளவங்கள பார்க்காதீங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியான உன்னோடு இடைபெற்று இருக்கிறார். உனக்கு தெரியும் உன் பிரச்சனை, நீ என்ன ப்ராப்ளத்தில் இருக்கங்கிறது யார்கிட்டையும் சொல்ல முடியாது, எங்கேயும் பேச முடியாது. ஆனால் உன்னோடு பேசுகிற ஒரு தெய்வம் உண்டு, உன்னோடு நடக்கிற ஒரு தெய்வம் உண்டு, உன்னை ஏந்துகிற ஒரு தெய்வம் உண்டு, உன்னை சுமக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அந்த பரிசுத்த தெய்வமாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவராய் இதோ தேற்றரவாளனாய் உன் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கவனிக்கக்கூடிய என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்க கை இருதயத்தில் இருக்கு, உங்க கை இருதயத்தில் இருக்கு. இந்த இருதயம் இப்ப தேவனோடு கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அப்பா உம்முடைய வார்த்தைக்கு நன்றி. நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி. இன்றைக்கு இந்த ஒரு 25 நிமிஷத்துக்குள்ள இவர்களுடைய இருதயம் கட்டப்படுவது மாத்திரமல்ல, இவர்களுடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படுவது மாத்திரமல்ல, நீங்க சொன்ன வார்த்தையின்படி சொல்லுங்களேன், நான் கட்டப்படுவேன், நான் கட்டப்படுவேன். என்ன அவர் கட்டுவார், என்ன அவர் கொட்டுவார். ஒருவரை பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஒரு ஏதாவது சந்தேகத்தில் பார்க்கலாம், சந்தேகத்தில் பார்க்கலாம். சகோதரி, இந்த கடைசி இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது நீ ஆண்டவரோடு ஒப்புரவாகிடு. ஒரு மனுஷன் உன்னை தொட முடியாது. சகோதரா, அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் நீ சரண்டர் ஆயிரு. இன்னைக்கு இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும். எத்தனை பேருக்கு கண்களுக்கு முன்பாக நீ ஒரு அற்ப பொருளாக, பலருடைய பார்வைக்கு நீ மிகவும் குறைந்த ஒரு காரியமாய் மட்டம் தட்டக்கூடிய நிலைமையில் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி குறைவாக உன்னை மதிப்பிட்ட இடங்களில் என் ஆண்டவர் உன்னை மறுபடியும் கட்டுவிக்க போகிறார். அவ்வளவுதான், உன் பிசினஸ் முடிஞ்சிருச்சு. இனி நீ எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஊருக்குள்ள இந்த பிசினஸ் செய்ய முடியாது என்று சொல்லி, சகோதரா, உன் இருதயத்தை இப்போ கர்த்தர் உன் கூட நீ ரீச் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற, நீ ரீசார்ஜ் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற, நீ வீக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற, இனி நீ எழும்ப முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற, என் ஆண்டவர் அவருடைய அந்த பரிசுத்த தொடுதலோடு அந்த நெட்வொர்க், அந்த ஹெவன் நெட்வொர்க்கோடு உன்னை இணைக்கிறார். நீ இப்போ அங்கே இணைஞ்சிட்டு இருக்கிற, உனக்கு தெரியல, நீ இப்போ அங்கே இணைக்கப்பட்டாச்சு. கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நாங்கள் தியானிக்கிற வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். இவர்களை திரும்ப எழுப்பி நிறுத்துங்கப்பா. திரும்ப அந்த பழைய நிலைக்கு வரட்டு, பழைய நிலைக்கு வரட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஸ்திரப்பட வேண்டிய நாட்களில் எல்லாம் அங்கும் இங்கும் நாணலை போல ஆடிக்கொண்டிருந்தாய். கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுகிறார். நீ ஸ்திரப்படுறதுக்கு நான் உனக்கு ஒரு காலம் கொடுத்தேன், நீ ஸ்திரப்படணும்னு கொடுத்தேன். ஸ்திரப்படுவது ஆவியானவர் இந்த இடத்துல யாரோ ஒரு நபருக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, நான் ஸ்திரப்படுறதுக்கு. நீ சபையில் ஸ்திரப்பட்டிருக்கலாம், குடும்பத்தில் ஸ்திரப்பட்டிருக்கலாம், தொழிலில் ஸ்திரப்பட்டிருக்கலாம், வேலையில் ஸ்திரப்பட்டிருக்கலாம், இல்லை உன்னுடைய கையின் எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஸ்திரப்படுறதுக்கு உனக்கு சான்ஸ் கொடுத்தேன், வாய்ப்பு கொடுத்தேன், உனக்குன்னு ஒரு டைம் கொடுத்தேன். ஆனால் நீ அப்பெல்லாம் என்ன பண்ணிட்ட? இரு மனசு, ரெண்டு மனசு, அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் நாளனை போல அங்கே இங்கே கடந்து ஆடுறதுனால இன்னைக்கு நீ தொய்ந்து போய் கிடக்கிறாய், நீ விழுந்து போய் கிடக்கிறாய். திரும்ப உன்னை எழுப்பி கட்டுவிச்சு உன்னை திரும்பவும் அந்த பழைய நிலைக்கு நான் கொண்டு வருவேன் என்று என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு வார்த்தைக்கு உள்ள முன்னாடி ஆண்டவர் உங்களில் அநேகருடைய இருதயத்தோடு கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை பார்க்காதீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை பார்க்காதீங்க. உன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. பரலோகம் குடும்பமாக கூட்டணி போட்டு அங்கே போக முடியாது. உங்கள் கிரியைக்கு தான் பலன். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த எரேமியா 31 அதில் கொடுக்கப்பட்ட இந்த 4வது வசனத்தினுடைய இந்த மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்ற வார்த்தையின் மூலம் பரிசுத்த தேவன் நீர் எங்களோடு இடைபடுவதற்காய் நன்றி. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 3 காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 5வது வசனத்தை படிங்க. மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். ஆமென். நல்ல கவனிங்க. இந்த வசனத்துக்குள்ளால தேவன் வைத்திருக்கக்கூடிய சத்தியம், நீங்க உங்க குடும்பத்தில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தவறை இங்க கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஒரு செடியை வச்சு அதை அனுபவிக்க முடியல, நீங்க ஒன்றை விதைச்சு அதை அறுக்க முடியல,
இப்போ இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி. நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விதைச்சிங்கன்னா அதனுடைய பலனை பார்ப்பீங்க, ரொம்ப நாள் ஆனாலும் அது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி வசனத்தில் இருக்கா இல்லையா? பிரசங்கி 11:1 சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல நீ போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதை பலனை காண்பாய். ஆனா இங்க நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு பலன் இன்னும் கிடைக்கல. இங்க வசனம் சொல்லுகிறது நீ நாட்டு. அப்ப இதுல நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி. நல்ல கவனிங்கம்மா, தேவன் உங்க கரத்தில் தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை விதைக்கும் பொழுது அதை நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ண வேண்டும். இன்னைக்கு இந்த இடத்துல அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம் இப்போ மறுபடியும் கட்டணும். இல்லை கவனிங்க, மறுபடியும் கட்டணும்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைச்சிரும், ஓ அப்போ நமக்கு வாழ்க்கையை திரும்ப, வாழ்க்கைன்னு சொல்கிறது வெறும் திருமணம் மட்டும் இல்லை, வெறும் குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை, வெறும் வியாபாரம் மட்டும் இல்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா, எப்பவும் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், ஏன் பிரச்சனை. இப்போ எனக்கு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிடுவேன், ஆண்டவர் சொல்கிறாருன்னா அப்போ சீக்கிரம் இந்த ஹெவன்ஸ் கார்டனை கட்டி தந்துடுவார், சீக்கிரம் அங்கே சர்ச்சை கிடையாது, அது நான் கட்ட இல்லைனாலும் அவர் கட்டி முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கட்டணும்னு நினச்சிட்டாருன்னா ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், தயவு செஞ்சு இந்த இடத்துல நீங்கள் பிள்ளைய படிக்க வைக்கணும், கவுன்சிலிங் போட்டிருக்கேன், ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை, நான் எதிர்பார்த்தது போல் பிள்ளை மார்க் எடுக்கலை. நான் இப்போ உங்களுக்கு சொல்லட்டுமா, எதிர்பார்த்தது தான் தப்பு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்போ பார்த்தாலும் எதிர்பார்ப்பு, எப்போ பார்த்தாலும் எதிர்பார்ப்பு. டிபெண்டட் லைஃப், 24 மணி நேரமும் யாரையாவது பார்த்துக்கிட்டே இருக்கிறது, யாரையாவது தேடிக்கிட்டே இருக்கிறது, யாராவது ஒருத்தர் கூட வந்தால் அந்த சின்ன குழந்தைங்களில் நம்ம பழக்கி விட்டுறோம். எங்கே போனாலும் யாராவது ஒரு ஆளை என்ன செய்யணும், எதிர்பார்த்து. இது கடைசி வரைக்கும் போகுது, கடைசி வரைக்கும். 74 வயசு ஒரு அம்மா சொல்கிறாங்க, என்னாச்சு, ஏன் சாப்பிடல, 4 மாதம் ஆச்சு பிரதர், கணவர் இறந்து போயிட்டார். சரி, அவர் இறந்ததுலேருந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவர் இறந்ததுலேருந்து என்னால் சாப்பிட முடியல. கடைசியாக என்ன சொல்கிறாங்க, என்னை கவனிக்க ஒருத்தருமே இல்லை, பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்காங்க, வீட்டில் வேலைக்காரங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லை பிரதர், எல்லாமே முடிஞ்சு போச்சு. டிபெண்டட், எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு. உங்களுடைய எதிர்பார்ப்பு தேவனை சார்ந்து இருக்கும் என்று சொன்னால் இன்னைக்கு நீங்கள் திரும்ப கட்டி எழுப்பப்படுவீங்க, அதை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. அடுத்தது இங்கே 6வது வசனம், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். கூறுங்காலம் வரும். நல்லா கவனிங்க, இப்போ ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது, நான் எழும்பணும். நல்லா கவனிங்க, நான் என்ன செய்யணும், எழும்பணும். எழும்பணும். அப்போ நான் எழும்பணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எங்கே தெரியுமா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்வின் உறவுகளில் நான் எழும்பணும். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் இந்த வசனத்தில் 2 காரியம், ஒன்று நான் உறவில் எழும்பணும், 2வது எனக்கு ஒரு தேசம் உண்டு, நான் சியோனுக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும், அந்த ஒரு வாழ்க்கை என்கிட்ட இருக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய உறவில் நீங்கள் எங்கே விழுந்து கிடக்குறீங்க, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கே விழுந்து கிடக்குறீங்க. ஏன் ஆண்டவர் நான் திரும்ப என்ன கட்டுறேன்னு சொல்கிறாரு, கல்யாணம் முடிஞ்சிச்சு, திருமணம் முடிஞ்சிருச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 2 குழந்தைகள் பிறந்துச்சு, 5 வருஷத்தில் செட்டில் ஆயாச்சு, அவ்வளோதான். எல்லாம் கவனிங்க, என்னது அவ்வளோதான். ஐயா, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் 40 வயசுக்கு அப்புறம் ஒன்றுமே கிடையாது. 40 வயசோட எல்லாம் முடிஞ்சிருச்சு, 30 வயசுக்குள்ளால கல்யாணம் முடிஞ்சிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, அடுத்த ஒரு கொஞ்ச நாள் வாழ்க்கை, அதுக்கப்புறம் என்னது எல்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் அவங்க ரெடியாக இருக்காங்க. எப்போ ஆண்டவர் வந்தாலும் கூட போகலாம், போக மாட்டீங்க, அவர் கூட நீங்கள் போக முடியாது. ஏன்னா குடும்ப வாழ்க்கைங்கிறது தேவன் உங்களுக்கு தந்த ஒரு பரிசுத்த அழைப்பு. பரிசுத்த விவாகம்னு ஏன் சொல்கிறோம், திருமணம் தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய காரியம். தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது தேவன் தந்த ஒரு பெரிய உறவு, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆண்டவர் அதை பரிசுத்தம் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா. அப்போ இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம், உறவுகளில் விழுந்து கிடக்கிறோம். என்ன காரணம், என்ன காரணம், திருமணம் பார்க்கும் பொழுதிலிருந்து வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் எதிர்பார்ப்பு, ஃபுல்லாக எதிர்பார்ப்பு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே போகிறதுனால நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிடுது, முடிஞ்சு போயிடுது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் பேசுகிற சப்ஜெக்டு
பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் இல்லாத காரியம் பேச மாட்டேன். ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு திரும்ப திரும்ப சொன்னதுனால சொல்கிறேன். இந்த உறவுகளில் விழுந்து கிடக்கக்கூடிய அநேகர் சீயோனை குறித்து, தேவனோடு போகணுங்கிறத குறித்து யோசிக்கிறது இல்லை. அது என்ன காரியம்னா, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப வேகமாக எடுக்கிற 2 முடிவு. ஒன்று, சீக்கிரம் செத்து போயிடணும். சீக்கிரம் என்ன செய்யணும்? சீக்கிரம் என்ன பண்ணணுமா? செத்து போயிடணும், சூசைட் பண்ணிடணும், தற்கொலை பண்ணி செத்து போயிடணும். இனி நான் வாழ மாட்டேன், நான் எதிர்பார்த்த மார்க்கு நான் கிடைக்கல, நான் செத்து போயிடுவேன். நான் ஒரு ஆளை ரொம்ப நாளாட்டு பார்த்துட்டே இருந்தேன், அவன் என்னைய விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டான், அதனால நான் என்ன செய்யணும்? செத்து போயிடணும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இது இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு நாம சொல்லி கொடுக்காம, நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்காம 24 மணி நேரமும் பரிசுத்தம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கண்ணை மூடனா பரலத்து, கண்ணை மூடனா பரலத்து நீ போக முடியாது. ஏன்னா வாழக்கூடிய நாட்களில் உன் வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய உறவுகளில் விழுந்து போன அனுபவங்கள் தெரியல. ஒரு பிள்ளை அல்லனா ஒரு பையன், ஒரு ஆண் அல்லது ஒரு பெண், பையன் என்ன பண்ணிட்டான்? படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டான், முடிச்சிருவோம். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம என்ன யார்? அந்த ஓடி போன, அந்த காதல் திருமணம் பண்ண, வீட்டுக்கு தெரியாமல் பெற்றோரை அள வச்சுட்டு போன அந்த பையன் அல்லனா அந்த பிள்ளை, என் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பிள்ளையையும் அந்த பையனையும் நான் மறுபடியும் கட்டி எழுப்புவேங்கிறார். நான் என்ன கேட்குறேன்? அப்பாயும் அம்மாவையும் கதற வச்சவன், அது எப்படி நீங்கள் கட்டி எழுப்ப முடியும்? அது கட்டி எழுப்பக்கூடாது. அவங்கள அப்படியே விடணும், நடு தெருவில் அவங்க போகணும், அவங்க நாசமாக போகணும், அப்போத்தான் அதுகளுக்கு புத்தி வரும். இது எங்கள் எண்ணம். எங்கள் எண்ணம்னா யார்? பெற்றோருடைய எண்ணம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் அப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கிறாங்க, விழுந்து கிடக்கிறாங்க, நான் அந்த பிள்ளைகளை கட்டி எழுப்ப போகிறேங்கிறாரு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்முடைய மாவட்டங்களில் அல்லன்னு சொன்ன நம்முடைய ஊர்களில் நமக்கு தெரிஞ்ச எவ்வளோ குடும்பங்களில் இந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க. எத்தனையோ தேவ பிள்ளைகள் போதகர்களுடைய வீடுகளில் அல்லன்னு சொன்ன ஊழியக்காரங்க அந்த மாதிரி பார்த்துருக்குறோம். ஆனால் இவங்க உடனே என்ன சொல்லுவாங்க? செத்தாலும் நீ என்னோட முகத்தில் முழிக்கக்கூடாது, நான் செத்தா நீ வரக்கூடாது, நீ செத்தா நான். செத்தப்புறம் எங்கே போகிறதுக்கு? எங்கே போகிறதுக்கு? ஐயா, வீடுகளில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க, உங்கள் பிள்ளைகள் அப்படி ஒரு தப்பு பண்ணிடுச்சுன்னா அந்த பிள்ளைகள் அவர்கள் உங்கள் கனவுல மண்ணள்ளி போட்டாங்க அப்படி நீங்கள் சபிக்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மண்ணள்ளி போட்டு கெடுக்கிறீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். உடனே அப்போ லவ் பண்ணலாம் போல அப்படின்னு நினச்சா நீயே போய் நடு ரோட்டில் நின்றுக்கோ. அல்லேலூயா. நான் காதலிக்கணும்னு நான் சொல்லலை, லவ் பண்ணணும்னு சொல்லலை. லவ் பண்ணிட்டாங்க, அவசரப்பட்டுட்டாங்க, பிள்ளைங்க ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டாங்க, நம்மளை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது. என்னோட மொபைலில் மட்டும் ஒரு 15-20 கவுன்சிலிங் இருக்குது. அதில் கவுன்சிலிங் கொடுக்க பயமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுவதற்கு காரணம், பெற்றோர்களாகிய நாம கோபத்தில் இருந்தோம், அவசரப்பட்டுட்டோம், சாபம் போட்டுட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். இன்னைக்கு அந்த பிள்ளைகளை நம்ம மன்னிச்சு திரும்ப எடுக்கணும். ஏன்னா நீங்கள் எடுத்தாலும் எடுக்கலனாலும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை என் ஆண்டவர் மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். அவர் அவர்களுடைய குடும்பங்களை கட்டி எழுப்புவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இப்ப அடுத்த சப்ஜெக்ட் வரேன். அந்த பிள்ளை அவசரப்பட்டு போனதுக்கும் அந்த பிள்ளை அவசரப்பட்டு ஒருத்தரை விரும்பினதுக்கும் பெற்றோர்களும் ஒரு காரணம். அதுக்கு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களோ? நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? நீங்கள் ஒழுங்காக கவனிக்கல, நீங்கள் ஒழுங்காக சோறு கொடுக்கல, நீங்கள் ஒழுங்காக டிவி போட்டு கொடுக்கல, நீங்கள் ஒழுங்காக அந்த பிள்ளை ஒரு KFC சிக்கன் கிடையாது நீங்கள் வாங்கி கொடுக்கல. நீங்கள் எங்கெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு தப்பு பண்ணீங்களோ, எங்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை கேர் பண்ண விட்டோமோ, அது எல்லாத்தையும் கேர் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்தான், அவனை பிடிச்சி போச்சு போயிட்டாங்க. ஆனால் அவள் பண்ண தப்பு இனி எப்போ புரிஞ்சு கொள்வா? அவளுக்கு கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுப்பார். அந்த பிள்ளைகள் வாலிப பிராயத்தில் வந்து நிற்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவள் வந்து பேட்டரி கட்டையை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாள். பிள்ளை எங்கே போகுது? பெரிய மட்டையை தூக்கி வச்சுட்டு இருப்பாள். பிள்ளை யார்கிட்ட பேசினாலும் தப்பு. ஏன் தப்பு? இவ சின்ன வயசில் சொல்லுங்க. அல்லேலூயா. வந்து உங்களை எல்லாரையும் ப்ளஸ் பண்ணிட்டு மாவாட்டிட்டு போகிறது கர்த்தர் நீ அனுப்பலை. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையை வெளியே எடுத்து போடுறார். அது உங்கள் குடும்பத்தில் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் அந்த இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறுபடியும் கட்டி எழுப்பி பிள்ளைகளை திரும்பவும் அந்த ஆதி நிலைமைக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் கரத்தை தட்டி கைகளை தட்டி இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய
ஒரு முக்கியமான இன்னொரு காரியம், இந்த உறவுகளில் நம்ம எழும்பணும்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சமீபத்தில் ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் நம்பிக்கை டிவியில் செய்து கொடுத்தீங்க, நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு வந்துட்டு நேபாளில் சபை எல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறோன்னு. இப்போ எங்கள் இருதயத்தில் சரி, நீங்கள் ஏதோ நேபாளில் ஊழியம் செய்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு காணிக்கை தரோம், ஆனால் நீங்கள் வந்தால் தான் என்ன செய்வோம், அந்த காணிக்கைக்கு தர முடியும். ஏன்னா எங்களுக்கு உங்கள் ஊழியத்தில் யாரையும் தெரியாது, நாங்கள் சும்மா அப்படியெல்லாம் அனுப்ப மாட்டோம். அடித்து பிடிச்சி நேபாளிலேருந்து வந்து சென்னையிலேருந்து அந்த இடத்துக்கு நான் போயாச்சு. அங்கே போய் பார்த்தாச்சு. அந்த குடும்பத்தை சந்தித்து நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, எங்களுடைய மகனுக்கும் நாங்கள் வந்து பொண்ணு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் எடுத்தோம் அப்படின்ட்டு. அப்போ நான் இந்த இடம் அதெல்லாம் விசாரிக்கும் போது ஏதோ ஒரு தெரிஞ்ச பிள்ளை போல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், உங்கள் மருமக இங்கே இருக்காங்களா அப்படி விசாரிக்கும் பொழுது, ஆமாம் இருக்கா, அவள் கொஞ்ச நேரத்தில் கீழே வருவா, வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்கிறா அப்படின்ட்டு. ஸோ அந்த பிள்ளை வந்தா பார்த்தா எனக்கு அந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. பேச்சு கொடுத்தாச்சுன்னா அந்த பொண்ணு திருமணம் ஆன அன்னையிலேருந்து 2 பிள்ளைக்கு தாயாயிட்டா. 5 வருஷம் முடிய போது இன்னைக்கு வரைக்கும் அவளை திருமணம் பண்ணி அனுப்பி வச்ச அப்பா அம்மாட்ட என்ன செய்ய மாட்டா, பேச மாட்டா. சரி ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல நினச்சிட்டு அப்படியே பேச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பிள்ளை தனியாக கிடச்சா. தனியாக ஒரு 10 நிமிஷம் பேசுகிறது கிடச்சிக்கும் போது நான் கேட்டேன், என்னம்மா என்ன ஆச்சுன்னா, அங்கிள் உங்களுக்கு தெரியாது அங்கிள், எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு கல்யாணத்துக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய போடுவாங்க. நிறையனா என்னதுமா, ஆமாம், இங்கேருந்து இங்கே வர போடுவாங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக அடித்து ஏற்றி விடுவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா தான் தெரியும், அவங்க எல்லாமே சேர்த்தது, அவங்க எல்லாம் வாங்கி அங்கங்கே போட்டதெல்லாம் யாருக்கு, எங்கள் அண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு. அப்போ அவனை வாழ வைக்கிறதுக்கு வேண்டியதான் என்னை அவங்க இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்க. அவனை வந்துட்டு வெளியூரில் படிக்க வச்சாங்க, வெளிநாட்டில் படிக்க வச்சாங்க, ஆனால் என்னை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு டப்பா காலேஜில் படிக்க வச்சாங்கன்னு சொல்லி. அதாவது திருமணம் முடிஞ்சு, திருமணம்னா ரொம்ப பெரிய திருமணம், பல லட்சங்கள் செலவு பண்ண ஒரு திருமணம். ஆனால் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு தெரியுதா, விழுந்து கிடக்கிறாங்க. அவள் உறவில் விழுந்து கிடக்கிறா. அவளுக்கு தன்னுடைய பெற்றோரை பார்க்கணும், பெற்றோரை வந்து சந்திக்கணும், ஒரு எண்ணமும் இல்லை. இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் அப்படி இருக்காங்களா? உங்கள் குடும்பங்களில் இப்படிப்பட்டவங்க இருக்காங்களா? இனி இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நான் எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி யார்ட்டையும் பேச மாட்டேன். சில வீடுகளில் இப்படிப்பட்ட மருமகள் உண்டு, சில வீட்டில் இப்படிப்பட்ட மருமகன் உண்டு. ஏன்னா அந்த மருமகளும் மருமகனும் அமெரிக்காவிலேருந்து வரல, இவங்க 2 பேரும் உங்கள் வீட்டில் உள்ள மகா தான். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் உள்ள மகா தானே இன்னொரு வீட்டுக்கு மருமலாக போகிறா, இன்னொரு வீட்டில் உள்ள ஒரு மகன் தானே உங்கள் வீட்டுக்கு மருமகனாக வந்தான். அப்போது அந்த பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்தில் அப்படி இருந்துட்டு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து விட மாட்டாங்க, அந்த வீட்டுக்கு விடவே மாட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இதெல்லாம் திரும்ப கட்டி எழுப்ப போகிறேன். உறவுகளை தேவன் புதுப்பிக்க விரும்புகிறார். அது ஒரு மறுபடியும் கட்டுவது. அல்லேலூயா. ஆமாம், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு பெரிய பெரிய திருமணங்கள் ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் மீட் பண்ணுவாங்க, ஆனால் முகத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இந்த பிள்ளை சொல்லுகிறா. அப்போ நான் கேட்டேன், உனக்கு உன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு ஆசை இல்லையா? உனக்கு உன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு உனக்கு ஆசை இல்லையான்னு கேட்டால் அவள் சொல்கிறா, எனக்கு அவங்கள பார்க்கணுங்கிற ஆசையே இல்லை. ஏன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவங்க கெடுத்துட்டாங்க. நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நினைக்கிறத விட என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். உங்கள் நினைவு எதுவும் அவருடைய நினைவுகள் இல்லை, உங்கள் வழிகள் எதுவும் அவருடைய வழிகள் இல்லை. அவர் உங்களுக்காக ஒரு பெரிய வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டிய அனுபவம் எங்கே வருதுன்னா, தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய சில முக்கியத்துவத்தை நம்ம பிள்ளைகள் என்ன செஞ்சிடறாங்கன்னா, அடிக்கடி தற்கொலை எண்ணங்களுக்குள்ளே மாட்டிக்கொள்கிறாங்க. சூசைட் பண்ணணும், சீக்கிரம் செத்துறணும், அந்த எண்ணங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வருவதற்கு காரணம், அந்த பிள்ளைகள் தொஞ்சு போய் கிடக்கிறதுக்கு காரணம், சோர்ந்து போய் கிடக்கிறதுக்கு காரணம், தேவனோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து பின்மாறி நிற்பதற்கு காரணம் நாம் பெற்றோர்களாகிய நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான மாதிரியாக இல்லாததுனால. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றிய பயம், தெய்வத்தை பற்றிய பயம், ஜெபத்தை குறித்த பயம், ஒரு நம்பிக்கையை என் பிள்ளைக்கு நான் கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது இப்போ மேல் படிப்புக்கு இது கவுன்சிலிங் போட்டாச்சு, நல்ல ஜெபிங்க,
கர்த்தர் உங்கள் பிள்ளைக்கு நல்ல காலேஜ் தருவார். ஆமேன்னு சொல்லுங்கள். அதை எப்படி பார்க்கணும் தெரியுமா? எந்த காலேஜ் ஆண்டவர் தாராரோ அந்த காலேஜ் பெஸ்ட் காலேஜ். அந்த காலேஜ் என் பிள்ளைக்கு ஆண்டவர் வச்ச காலேஜ், என் பிள்ளைய உருவாக்குவதற்கு தேவன் நியமித்த காலேஜ். அப்படி பார்க்கக்கூடிய குணாதிசயம் இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்ச உடனே அந்த காலேஜை பற்றி அது இது, அந்த காலேஜில் அப்படி நடந்துச்சு, இந்த காலேஜில் இப்படி நடந்துச்சு, எந்த காலேஜில் எப்படி நடந்தாலும், எந்த காலேஜில் என்ன நடந்தாலும், எந்த காலேஜ் கீழே இருக்குது மேலே இருக்குது, இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. என் பிள்ளை போகும் பொழுது என் பிள்ளைக்காக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு புதிய வாசலை தொடங்குவார். அந்த இடத்துக்குள்ளால கர்த்தர் எனக்காக ஒரு வாசலை திறப்பார். என் பிள்ளைக்கு பாதுகாப்பை கொடுப்பார். எங்க பிள்ளைகள் எந்த இடத்துல போய் படிச்சாலும் அந்த இடத்துல கர்த்தர் எங்க பிள்ளைகளுக்காக ஒரு வாசலை திறந்து கொடுப்பார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்தது 10வது வசனம். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஏமா இந்த இடத்துல தேவன் நமக்கு சொல்லுகிற ஒன்று, அவர் நம்மை சிதறடித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் தான் நம்மளை சிதறடிச்சது. சிதறடித்தவருக்கு தெரியும் திரும்ப எப்போ சேர்த்து கொள்ளணும்ட்டு. நீங்கள் அப்போஸ்தலர்ல 1:8 வாங்க. அப்போஸ்தலர் 1:8 வரும்போது ஆமென். அப்படியே 8:1 வாங்க. அவனை சவுலும் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, கீழ்ப்படியணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வந்தாச்சு, பலனடைஞ்சு ஒழுங்கா போய் நீங்க அவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும். ஏன்னா ஏசு இந்த உலகத்தை விட்டு பரத்துக்கு ஏறும் பொழுது நம்மக்கிட்ட சொன்னது என்னது? நான் போன பிறகு உங்களுக்கு சத்திய ஆவியாகிய ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் சொன்னாரா இல்லையா? அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா இல்லையா? ஆனால் அந்த பரிசுத்த ஆவியை நம்ம ஏற்றுக்கொண்டோமா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நம்ம ஏற்றுக்கொண்டோமாங்கிறது கேள்வி. அப்போ பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு நிலைமையைத்தான் 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது. நெருக்கம் எங்கேருந்து வருது? பிரச்சனை எங்கேருந்து வருது? இங்கே 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகள். ஏமா நீங்களும் நானும் அவருடைய சாட்சிகள். அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு சாட்சிகள். அப்போ நம்ம சாட்சிகள் என்ன செய்யணும்? கேட்டதை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆனால் நம்ம என்ன செய்யலை? அதை செய்யலை. அதனால 8:1 சொல்லப்பட்டதுபடி அங்கே சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அம்மா சொல்லுங்கம்மா. சபையில் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நீங்கள், ஏன்னா எல்லாரும் நீங்கள் இப்போ நீங்கள் ஹெவன் டிவியை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களாம் யார்? எங்களுக்கு பங்காளர் அதெல்லாம் இல்லை விஷயம். பங்காளருங்கிறது இன்றைக்கி எங்களுக்கு பங்காளரும்பீங்க, நாளைக்கு இன்னொரு டிவிக்கு பங்காளரும்பீங்க, நாளைக்கு இன்னொரு மிஷனரி விளையத்துக்கு பங்காளரும்பீங்க. அது இல்லை. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க, இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் விசுவாசிகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் யாரு? விசுவாசிகள். அப்போ விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? நீங்கள் கேட்டதை மற்றவர்களுக்கு சொல்லணும். இதில் 10வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜாதிகளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கவனிங்கம்மா, அவருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆமா, நல்லா கவனிங்க. இப்போ அவர் சிதறடித்த மந்தையை ஒன்று சேர்க்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் நான் கேட்ட சத்தியத்தை மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலைன்னா எல்லாரும் எங்கே இருக்கிறாங்கம்மா?
எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? தூரத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் தூரத்தில் இருக்காங்க. பாருங்க, என் வீடு இதில் இருக்குது. என் வீட்டுக்கு அடுத்த உள்ளவங்களுக்கு சுவிசேஷம் தெரியாது. ஏன்னா என் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் 36 கிலோமீட்டர், எனக்கு வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கு இடையில 36 கிலோமீட்டர் இருக்குது. நான் அவங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டேன்? இயேசுவை பற்றி சொல்ல மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு விளக்குகிறார். ரொம்ப முக்கியமான இன்னொன்று, ஒரே வீடு, கணவன் மனைவி பிள்ளைகள், ஆனால் எப்படி இருப்பாங்க? தூரத்தில் இருப்பாங்க. இருக்கிறது ஒரு வீட்டுக்குள்ள, மனதளவில் எப்படி இருப்பாங்க? தூரத்தில் இருப்பாங்க. சொல்ல மாட்டாங்க, தான் கேட்டதை சொல்ல மாட்டாங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் நான் உங்களை இன்னும் எழுப்ப முடியாமல் இருக்கிறேன்னா, நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஆனால் சாட்சிகளுடைய வேலைகளை செய்யலை. நீங்கள் சாட்சியாக சொல்லலை, சாட்சியாக நடக்கலை. அதனால் உன்னை கட்டி எழுப்ப முடியவில்லை. இன்றைக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு, நீ மறுபடியும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை சொல்லுவதில் நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இதுதான் என்னை குறித்து தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 14வது வசனம் சொல்லுகிறது, ஆசாரியர்கள் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நல்ல கவனிங்கம்மா, எத்தனை பேர் ஆண்டவர் தரக்கூடிய நன்மையினால நான் திருப்தியா இருக்கிறேன்னு எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடிஞ்சவங்க கையை தூக்கல, இல்லை ஒரு ஆமேன்னு சொல்லலாம். பக்கத்தில் உள்ளவங்களை திரும்பி பார்த்தீங்கன்னு வைங்களா, நீங்க லிஸ்டே கிடையாது. வசனம் என்ன சொல்லுகிறது? என்னுடைய ஜனங்கள் நான் என்ன நன்மை கொடுக்குறேனோ அது போதும் அப்படிங்கிறதுல திருப்தியா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கை தூக்குங்க. ஆமென், அல்லேலூயா. அது என்ன நன்மை? அது என்ன நன்மை? 12வது வசனம், அவர்கள் வந்து சியோனில் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, நல்ல கவனிங்க, ஆண்டவர் தரக்கூடிய கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். நல்ல கவனிங்க, அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் லைஃப்பில் நடந்த சில காரியங்களை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அநேக குடும்பங்களில் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து உயர்ந்த இடங்களில் வச்சிருக்கிறார். பிள்ளைங்க நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளை இவ்வளவு உயர்த்து கொண்டு போன பெற்றோர்கள் இன்னும் கட்டி எழுப்பப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அடுத்த நேரத்துக்கு என்ன செய்யுது? ஏதாவது ஒன்று எனக்கு ஆயிட்டுனா, எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டுன்னா என்னை யார் பாப்பா? இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பயம், அப்படிப்பட்ட ஒரு பாரம். இன்றைக்கு அநேகர் அப்படி தொய்ந்து போய் இருக்கிறாங்க. வேற வழி இல்லாமல் சர்ச்சில் ஒரு பெல் அடித்தா சரி என்ன செய்கிறது, கொஞ்ச நேரம் அதில் போய் இருப்போன்னு வாராங்களே தவிர தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய தூரமாக இருக்கிறது. ஒரு அருமையான ஒரு குடும்பம் தொலைபேசியில் கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்கள் வந்து ஒரு காணிக்க இந்த ஊழியத்துக்கு தரணும்னு நினைக்கிறோம். நாங்கள் ரொம்ப வயசானவங்க. ஸோ எங்களுக்கு பழக்கம் இல்லாத யாருமே எங்கள் வீட்டில் நாங்கள் வரவும் முடியாது, வீட்டில் நாங்கள் டக்குன்னு பார்க்க முடியாதுன்னு. அப்போ எங்களுடைய அலுவலகத்தில் ஒரு சகோதரி எனக்கு அனுப்பின அந்த காரியத்தை நான் கூப்பிட்டு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இப்போ அந்த ஊரில் இல்லை, நாங்கள் இப்போ இன்னொரு இடத்துல இருக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அந்த அட்ரஸை தாங்கன்னு சொல்லி பேசி அந்த அட்ரஸை வாங்கிட்டு நாங்கள் போயிட்டேன். அது அங்கே போன பிறகு தான் தெரியும், அது ரொம்ப அவுட்டரான இடம், சென்னை பட்டணத்துலேருந்து ரொம்ப தூரமான ஒரு இடம். ஆனால் வேறு வழி இல்லை, நான் பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை பார்க்க போனேன். ஏன்னா அவர்கள் பெரிய ஒரு காரியத்தை சொன்னாங்க. அங்கே போன பிறகு நான் ஒரு காரியத்தை புரிஞ்சு கொண்டேன். அவங்க இருக்கிற இடம் ஒரு முதியோர் இல்லம். ஒரு முதியோர் இல்லத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் தொலைக்காட்சியில் உள்ள இந்த ஊழியங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வயதானவர்களுக்கு பகல் நேரத்தில் பராமரிப்பு கொடுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அங்கே போய் உட்கார்ந்தோடனே அவர்களுக்கு அங்கே ஒரு டைனிங் ஹால் இருக்குது, அதில் உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. டீ எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன அந்த கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க சொன்ன எங்களுக்கு இங்கே இப்படி இருக்குது, அங்கே அப்படி இருக்குது, இத்தனை ஏக்கர் இருக்குது, இவ்வளோ லேண்ட் இருக்குது, அந்த காலேஜ் எங்கே இதுதான், அவங்க மகளை தான் என் மகன் கட்டியிருக்கிறான். இப்படி ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர்கள். ஆனால் தாயின் தகப்பனை எங்கேருந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. முதியோர் இல்லத்தில் தாயின் தகப்பனையும் முதியோர் இல்லத்தில் 15,000 ரூபாய் கொடுத்து தங்க வச்சுக்கிட்டு நீ 300 கோடிக்கு சொத்து இருந்தா என்ன, நீ நடுத்தரில் இருந்தா என்ன? யோசிச்சு பாருங்க.
ஆனால் அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அந்த காணிக்கையை கொடுத்தாங்க, ரசீது போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிள்ளைகள் வர முடியாத அளவுக்கு உயர்ந்த பதவிகளில் உயர்ந்த நிலைகளில் இருக்கிறாங்க. எல்லாம் தெரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் இருந்துன்னா உங்களுக்கு நினைப்பென தெரியுமா, பிள்ளைகள் அவ்வளோ உயரத்தில் கொண்டு வச்சது ஒரு பெரிய பெருமை போல. அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு. அது நீங்கள் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் அப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் என்னை கட்டி எழுப்ப போகிறார். நீங்கள் உடனே ஓஹோ அப்போ கட்டி எழுப்புறதுனா எல்லாரையும் பெட்டி படுக்க தூக்கி வீட்டில் வந்து உட்காந்துருவாங்களான்னு இல்லை. பெற்றோர்களை கனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக அல்லது பிள்ளைகளுடைய மனதை புரிந்து கொண்ட பெற்றோர்களாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இருப்பாங்க. அப்போ இப்போ அவங்க இருக்கக்கூடிய நிலைமை அது இல்லை. அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய இடம் பெரிய பொசிஷன், பெரிய நிலைமை. அம்மா அப்பாவுக்கு ஏதாவது நானாக வர முடியாது. இங்கே இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்குறோம். திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, என் அப்பா திடீர்னு இறந்து போயிட்டார், என்னால் வர முடியாது, நான் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் இருக்கிறேன், என் மனைவி தனியாக ட்ராவல் பண்ண முடியாது, எனக்கு ஒரு உதவி செய்வியா? நீ நேராக போய் எங்கள் அப்பா பாடி அங்கே கிடக்குதில்ல, அந்த அடக்கத்துக்கு எல்லாம் தூக்கிட்டு போவாங்க இல்ல, அதை கொஞ்சம் அந்த வீடியோவில் எடுத்து காட்டுவியா? இந்த டிவியில் பார்த்து சொல்கிறேன். இப்படி எனக்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா அவன்கிட்ட சொல்லுவேன், எனக்கு மொபைல் நாசமாக போச்சு, என் மொபைல் ஒர்க் ஆகலை, அதில் நெட்வொர்க்கே வராது. பெற்றோரை வந்து அந்த கடைசி காலத்தில் கூட பார்க்காத பிள்ளைகள் இதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் எப்போதும் ஆண்டவர் வசனத்தை கொடுக்கும் பொழுது உடனே உன் பிள்ளையை பார்ப்ப, இருக்கிற சுகருக்கு, இருக்கிற கொலஸ்ட்ராலுக்கு, இருக்கிற பிபிக்கு எங்கே நம்மையே வாழ முடியல, இனி எங்கே பிள்ளையை பார்த்து பிள்ளையை பார்த்து பேர பிள்ளையை பார்த்து பூட்ட பிள்ளை எங்கே போய் பார்க்கறதுக்கு? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏம்மா இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, ஏம்மா எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன விலகினம் இருக்குன்னு. நான் வேணா ஒரு 25 நோய்க்கு பேர் சொல்கிறேன், அது எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும், அது எல்லாம் நம்ம எல்லாத்தையும் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, நான் உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புவேன், உன்னை நான் கட்டுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாத்துக்கும் மேலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உலகம் முழுவதுலேயும் சொத்து வச்சுருக்கலாம், நாகர்கோயிலில் 4 இடத்துல நீங்கள் வீடு வாங்கி போட்டிருக்கலாம், நீங்கள் இந்த ஏரியா முழுவதில் நீங்கள் பயங்கரமான கோடீஸ்வரராக இருக்கலாம், இல்லை ஏக்கர் கணக்கில் உங்களுக்கு அது என்ன மரம், இது பால் வெட்டுற மரம், ரப்பர் மரம் இருக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கோங்க, என்ன வேணால் வச்சுக்கோங்க. வாழுகிற வாழ்க்கையில் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் பிள்ளைகள் நான் சந்தோஷமா இருக்கிறோம், கர்த்தர் நாங்கள் இருந்த அந்த நிலைமையிலிருந்து எங்களை தூக்கி வச்சிருக்கிறாருங்க. எப்பவும் நாங்கள் ஆண்டவருக்காக எதையும் செய்வோம். அப்படிப்பட்டவர்களைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நேசிக்கிறார், அப்படிப்பட்டவர்களிடத்துல ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நண்பு தேவ பிள்ளைகளை, கடைசியா ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அது இன்னைக்குள்ள சூழ்நிலை. ஏன்னா நீங்க என்ன தெரியுமா, அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அல்லது நேபாள் போன்ற தேசங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களில் நிறைய பேருக்கு என்ன கேள்விக்குறினா, எப்பவும் பழைய கதைகளை நினைச்சிட்டே இருக்கிறது, பழைய சிந்தனைகளை நினைச்சிட்டே இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஆமென், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து பழைய காரியத்தை நினைச்சு மனசை போட்டு குழப்பாதீங்க. நீங்க இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க முந்தினவைகளை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, முந்தினா என்னது, இப்போ கஷ்டப்பட்ட காலங்கள், பூர்வனா என்னது, அப்பா அம்மா கூட கடந்து அவங்க காலத்தில் கஷ்டப்பட்டு 60 வயசில் உள்ள நீங்கள் அப்பா அம்மா கூட கடந்து கஷ்டப்பட்டதையும்
பிள்ளைகளுக்கு கூட கடந்து பட்ட பாடுகளும் இப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. நினைச்சா உங்களுக்கு பிபி மாத்திரை கூட ஒன்று போட வேண்டியிருக்கும், கொலஸ்ட்ரால் மாத்திரை கூட ஒன்று போட வேண்டியிருக்கும். அதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சுகருக்கு அளவு கூடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன். அது என்ன புதிய காரியம்? ஆண்டவர் நம்மகிட்ட சொன்ன வார்த்தை எரேமியா 31 அதில் சொல்லப்பட்ட 4வது வசனத்தின்படி, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்னை கட்டுவார், அவர் என்னை திரும்ப கட்டி எழுப்பார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க? சும்மா கூட்டத்தில் குந்த போடக்கூடாது. உண்மையா இருதயத்தில் என்ன ஆண்டவர் திரும்ப கட்டுவார், அப்படி விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை தூக்குங்க, அப்படியே எழும்புங்க, எல்லாரும் சேர்ந்து எழும்புங்க. நம்ம ஜெபமணி முடிக்கலாம். வீடுகளில் உட்கார்ந்து ஹெவன் டிவி மூலமாக இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கக்கூடியவங்க எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மறுபடியும் கட்டி எழுப்ப உம்மால் ஆகும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே நான் நாட்டுகிறது மாத்திரமல்ல, நான் நட்டவைகளின் மூலமாக நான் ஒரு பலனை பெற்றுக்கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்களேன். இந்த கூடாரத்தில் இந்த சபைக்குள்ள இருக்கக்கூடியவங்க தயவு செய்து வாய்களை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கட்டி எழுப்புங்கப்பா. இங்க பாருங்க, உலகம் சொல்லியிருக்கலாங்க, இந்த சமுதாயம் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், உன்னை திரும்ப கட்ட முடியாது, உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், உன் குடும்பம் இப்படித்தான் இருக்கும், உன் வியாபாரம் இப்படித்தான் இருக்கும், நீ வேலை செய்யக்கூடிய இடத்துல எத்தனை வருஷம் நீ வேலை பார்த்தாலும் உனக்கு சம்பளம் வராது. உலகம் சொல்லலாம், ரோட்ல போற மனிதன் சொல்லலாம், யாரோ ஒரு மனுஷன் சொல்லலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கட்டுவிப்பேன், உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இயேசுவின் நாமத்தில் எல்லா கண்களை மூடுங்களா, எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை 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 பரிசுத்த ஆவியானவர் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கூடி நீங்க, நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், என் குடும்பத்தில் இப்படி நடக்கலாமா? நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறேன், என் பிள்ளைகளை பார்த்து வளர்த்தேன், எந்த குறை வச்சேன், என் பிள்ளைகளை அப்படி நான் கவனிச்சுக்கிட்டேன், என் பொண்ணை நான் பூ போல வச்சு பார்த்தேன், என் பையனை நான் அப்படி மகாராஜா மாதிரி வளர்த்தேன். உண்மைதாங்க. உங்கள் குடும்பத்தில் நடந்த அந்த காரியம், பிரதர் சிஸ்டர், அருமையான போதகரே, உங்கள் குடும்பத்துக்குள்ளால ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஏற்கனவே அவர்கள் மாட்டியிருக்கலாம், அல்லனா இப்போ மாட்டிட்டு தவிக்கலாம். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், குடும்பங்களினுடைய சமாதானங்களை கெடுப்பதற்கு, குடும்பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள், உங்கள் பிஸ்னஸ் அதில் ஒரு வளர்ச்சியில் எரிச்சல் உள்ள நேரங்களில் இப்படிப்பட்ட சில சம்பவங்களை சத்துரு அனுபவிக்கலாம். ஒருவேளை சத்துரு இப்படிப்பட்ட காரியத்தை உள்ளே கொண்டு விடலாம். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், அப்படி ஒருவேளை உங்க குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும்னு சொன்னா, உங்க மகளோ உங்க மகனோ இப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன், நான் வீட்டை விட்டு போயிட்டேன், வருஷ கணக்கில் எங்கேயோ இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை உங்க குடும்பத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா, இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொன்ன இந்த ஆலோசனைக்கு நீங்க கட்டுப்படுங்க, கீழ்ப்படிங்க, அந்த பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை கட்டி எழுப்ப போகிறார். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, நீங்க அந்த பிள்ளைகளை சபிக்க நீங்க அந்த பிள்ளைகளின் மேல கோபத்தை காட்ட அந்த பிள்ளைகள் உடைஞ்சு போய் நிற்கிறாங்க, தொய்ந்து போய் நிற்கிறாங்க, பின்மாற்றத்தில் நிற்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் பிள்ளைகளை திரும்ப நான் மீட்டு எடுக்க போகிறேன், அவர்களை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் மறுபடியும் கட்டி எழுப்பப்பட அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. யாரா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறது அந்த பிள்ளைகளை திரும்பவும் அந்த ஆதி அன்புக்குள்ள கொண்டு வாங்க. கடைசியாக ஒன்று சொல்றேங்க, ஆண்டவர் தரக்கூடிய அந்த நன்மை எனக்கு போதுங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். நான் என்ன கொடுக்குறேனோ அதுல என் பிள்ளைகள் திருப்தி ஆவாங்க. சில நேரங்களில் கவனிங்க, சில நேரங்களில் தேவன் தரக்கூடிய நன்மை கொஞ்சம் தாமதிக்கும். அந்த கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச காலம்
5 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், 15 வருஷமாக இருக்கலாம், 20 வருஷமாக கூட இருக்கலாங்க. பொறுமையாக காத்துருங்க, பொறுமையாக காத்துருங்க. உங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவா. நீங்கள் எந்த இடத்துல கண்ணீர் விட்டு நின்னீங்களோ, எந்த கோர்ட்டுக்குள்ளால போய் நின்று அழுதுட்டு வந்தீங்களோ, எந்த தெருவாக நீங்கள் அழுது கொண்டு நடந்தீங்களோ, எந்த குடும்பத்தில் உள்ள ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக முடியாமல் ஐயோ நான் அந்த இடத்துல போனால் என்னை குறித்து கேட்பாங்களே, என் வாழ்க்கையை குறித்து கேட்பாங்களே, உனக்கு கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்பாங்களே, உங்கள் பையன் இன்னும் குடிப்பழக்கத்தில் தான் இருக்கான்னு கேட்பாங்களேன்னு சொல்லி வெட்கப்பட்டு போய் எந்த இடத்துலலாம் என் சகோதரியை, என் அருமை தாயை, என் அருமை தகப்பனே, நீங்கள் எந்த இடத்துலலாம் நீங்கள் போனால் நம்மளை வெட்கப்படுத்திடுவாங்கன்னு சொல்லி விழுந்து போய் தொய்ந்து போய் எல்லாத்துலேயும் சோர்ந்து போய் நின்னீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலேயும் கூட நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. எப்பொழுதும் ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்ட இவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டதுக்காய் நன்றி, நீர் இடைப்பட்டதுக்காய் நன்றி. இந்த பரலோக துதி ஆராதனைக்காக ஜெபித்த, உழைத்த, கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். தந்த வாக்குக்கெல்லாம் காலம் அருகில் உண்டு. வாதைகள் தொடரும் பாதைக்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் உண்டு. கண்ணின் மணி போல் காத்து நடத்தி உள்ளங்கையில்